தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் ஒரு காணொளி போட்டிருக்கேன். வேலை நிமித்தம் காரணமாக காணொளி போட முடியல. அதனால தான் இப்போ போடுறேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த காணொலி என்னை அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தால் அதுக்காக மன்னிக்கவும். இப்போது நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய இலவசங்கள் இல்லாமல் அறிக்கையே இல்லை. இலவசங்கள் எதற்கு இருக்கணும், எதற்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரம்பு இருக்குது. ஆனால் வரம்பே இல்லாமல் எல்லாத்துக்கும் இதுக்கு இலவசம், அதுக்கு இலவசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. இந்த இலவசத்தை பார்த்து தான் நம்ம மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் அதோடு சேர்த்து சில தவறான செயல்களும் நடக்குது. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற விஷயங்கள், மக்களை பட்டியல் அடிக்கிறது, அடைச்சி வைக்கிறது. ஈரோடு கிழக்கில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சில இடங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ கூட அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனால் அது மறைமுகமாக நடக்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு நடந்தால் பறக்கும் படை பிடித்து விடுவார்கள். அதனால் அவங்க மறைமுகமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். பல பத்திரிகைகள் இதை பற்றி அரசியல் புரசலாக பேசுவதையும் கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ நம்ம இந்த காணொளி போட்டதுக்கான காரணம், இந்த தேர்தல் அறிக்கைகள் ஒவ்வொருத்தரும் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் இது சரியா? முதல்ல இந்த மாதிரி அறிக்கைகள் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது முதல்ல சரியான அறிக்கைகளா? அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க. மக்களாகிய நாம் என்ன சிந்திக்கணும்னா, இந்த அறிக்கையை பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை முதல்ல சரியான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, 8000 ரூபா கூப்பன் தரேன், மிக்சி தரேன், மிக்சி, கிரைண்டர், ஓவன், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் தரேன் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. இப்போது இந்த 8000 ரூபாய்க்கு ஏன் அவங்க கூப்பன் கொடுக்குது? இது ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்கிறனால மக்கள் இதுக்கு பார்த்துட்டு, குறிப்பாக இல்லத்தரசிகள் இதை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட வாக்குகளையும் எப்படி நம்ம பக்கம் ஈர்ப்பது. திட்டம் எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றுவது, இங்கே இருக்க வளங்களை எப்படி பாதுகாக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படி காப்பாற்றுறது, இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறது. ஏன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் எல்லா பக்கமும் போய்கொண்டிருக்குது. ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுல இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது போக இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. ஒரு சில கட்சிகள் பேசியிருக்கு, ஆனால் நிறைய கட்சிகள் அதை பற்றி பேசவே இல்லை. என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் குப்பை. இந்த குப்பையை சரி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் மாதிரி இப்போ பிரபலமாக சொல்லக்கூடிய கட்சிகள் குப்பையை பற்றி ஏதாவது ஒன்று பேசியிருக்குதா? எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்குது. அந்த குப்பையை சரி பண்ணுறதுக்கு ஒரு திட்டமும் அறிவிக்கலை. ஒரு சில கட்சிகள் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான கட்சிகள் அதை பற்றி அறிவிக்கவே இல்லை. அவங்க அறிவித்ததெல்லாம் என்னென்னா, இதை பற்றிலாம் எதுக்கு பேசணும்? நம்ம மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம், இல்லை அதுக்கு கூப்பன் கொடுப்போம், இல்லை 2000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுப்போம், 2500 ரூபா கொடுப்போம். ஒரு கட்சி 2000ங்குது, ஒரு கட்சி 2500ங்குது, ஒரு கட்சி நாங்கள் 10,000 ரூபா கொடுப்போம், அதுக்கப்புறம் மாதம் இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதில் இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை திட்டமும், அந்த நகைக்கடன் தள்ளுபடின ஒரு 5 பவுனுக்குள்ளே இருந்தாவோ, அது ஒரு சிறு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருந்தால் அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கவர்ச்சிகரமான திட்டங்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தனால மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஸோ நம்ம இந்த தடவை அதை குறி வைக்கணும் அப்படின்னு குறி வச்சு ஆளாளுக்கு மகளிர் உரிமை தொகை. இப்போது இந்த உரிமை தொகைன்னு சொல்கிறாங்கல்ல, பிச்சைன்னு சொன்னால் நீங்கள் வாங்க மாட்டீங்க, அசிங்கப்படுவீங்க. அதனால் உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் 2000 ரூபா பிச்சை போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பிச்சையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டுருவீங்க. ஒருத்தர் வராரு, நான் 2000 ரூபா உனக்கு பிச்சை போடுறேன் அப்படின்னா, பிச்சைக்காரங்களா இருக்கிறவங்க அதை வாங்கிப்பாங்க. ஆனால் தான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னா, ஓகே அவங்க எது கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் அந்த அந்த மனநிலையில் இருப்பீங்க.
ஆனால் அதுக்கு காரணம் வந்து இப்போ இலவசம்ன்றது வந்து சில விஷயங்களுக்கு கட்டாயமாக இலவசம் கொடுக்கணும், சில விஷயங்களுக்கு இலவசம் கொடுக்கக்கூடாது. அது வந்து உங்களை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இலவசம்ன்ற இதை பிச்சைன்னு சொன்னால் நீங்கள் வாங்க மாட்டீங்க, அதனால் அதுக்கு வேறு சில பேர்கள்லாம் வைக்கிறாங்க இலவசம். இப்போ இலவசம்னு சொல்லி சில கட்சிகள் வந்து இது தவறு அப்படின்னு சில கட்சிகள் பேசுது. அதனால் அதுக்கு வந்து 1000 ரூபாய் இலவசமாக தரோம் அப்படின்னு சொல்கிறத மாற்றி யாருக்கு கொடுக்குறோம், மகளிர் கொடுக்குறோம், 1000 ரூபாய்க்கு மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுருவோம் பேர். உரிமை தொகைன்னு வச்சா உங்களுக்கு அது வந்து சங்கடமாக இருக்காதுல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசுக்கிட்ட கையை ஏந்தி எனக்கு வந்து வாழ வழி இல்லை, ஒரு 1500 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, எந்த கட்சி கூட கொடுக்குதோ அது உங்களுக்கு போய் நீங்கள் கையை நீட்டி வாங்குறீங்க. இது இந்த வெள்ளம் நிவாரணம், இந்த புயல் நிவாரணம் அதெல்லாம் நான் வந்து கொச்சைப்படுத்தலை, அதெல்லாம் நான் தேவை தான். இப்போ விவசாயிகள் வாங்குறாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சரி. ஆனால் இப்போது இப்போ இந்த கட்சிகள் வந்து சும்மா ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், ஒரு 1500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குதுல்ல. இந்த பள்ளி மாணவர்கள் கொடுக்குறதுல கூட நம்ம உள்ளே போய் நம்ம அதுவும் பெருசாக பேசல. ஆனால் அந்த மகளிர்களுக்குன்னு சும்மா கொடுக்குறேன், ஒரு 1500, 2000, 2500 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி பண்ணக்கூடிய, இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இலவசம், அதாவது இலவசம்னு சொல்கிறாங்க, இல்லை உரிமை தொகைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். இது என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை தான். அவங்க நியாயமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை தான் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும்னா வேலை கொடுத்துருக்கணும். அந்த வேலை மூலமாக ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்கணும், அது கௌரவமாக இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்கல. நான் வந்து உனக்கு மாதம் 2000 2500 கொடுத்துட்றேன், நீ போய் எங்கேயும் போய் வேலையெல்லாம் பார்க்க வேணாம், இதை வாங்கி சாப்பிட்டுன்னு பேசாமல் இரு. அந்த 2000 2500 பத்தாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் உங்களை கொஞ்சம் உழைப்பிலேருந்து வெளியில் நகர்த்தணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இன்னொன்று, இந்த இந்த இது வந்து வாக்கு அரசியல், வாக்கை வாங்கணும், அதுதான் முதல் குறிக்கோள். அதுக்கப்புறம் உங்களை உழைப்பிலேருந்து அகற்றணும். இன்னொன்று, உங்களை கையேந்திர நிலைமையில் வச்சுருக்கணும். அந்த நிலைமையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க. நீங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இப்போ ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்கள வந்து ஒரு மயக்கத்திலே தான் வச்சுருக்காங்க. இந்த மதுபானம் அப்படின்றத ஒன்று கொடுத்து, கஞ்சா, போதை இதெல்லாம் வந்து பரவுது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாருக்கும் எத்தனையோ ஊடகங்கள் அதை பற்றி பேசுது. அதை தவிர்த்து இவங்களே அரசாங்கமே வந்து மதுபானம் விற்றுக்கிட்டு இருக்குது. அதை யாராவது நான் மதுக்கடையெல்லாம் மூடுறேன், எங்கே ஏதாவது ஒரு அறிக்கையில் பாருங்கள், ஒரு சில கட்சிகள் சொல்லியிருக்கு, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் சொல்லியிருக்கு. ஆனால் முக்கால்வாசி கட்சிகள் நான் மதுக்கடையெல்லாம் மூடுறேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லலை. நான் மதுக்கடையை மூடுறேன், எனக்கு வந்து இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் தேவையில்லை, தைரியமாக யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் அங்கே வந்து சட்டசபையில் இதை பற்றி திமுக ஒரு தடவை பேசியிருக்குது. 45,000 கோடி வர்றது எப்படி 50,000 கோடி வர்றதா ஒரு தடவை பேச்சு நடந்திருக்கு. ஒரு தடவை இல்லை, இது மாதிரி பல தடவை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு தடவை அந்த மாதிரி பேசினது எல்லா ஊடகங்களையும் அது வந்து முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. இது மாதிரி அதுக்காக அந்த கட்சி மட்டும்தான் பண்ணுதில்லை. இப்போது முக்காவாசி கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி பேசவே இல்லை. நான் வந்தால் இத்தனை கடையை மூடுவேன், இல்லை வந்து மொத்தமாக மூடிடுவேன் அப்படிலாம் அதுவுமே பேசலை. அதை பற்றி பேசவே இல்லை. மது ஒழிப்பை பற்றி, மது ஒழிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அதை வச்சு அங்கே இருக்கிற ஆண்களெல்லாம் ஒரு மயக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டு அவங்களுக்கு யார் சரியான தலைவனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் பாதி பேர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான், அதனால் வேலைக்கு போகிறதில்ல. இந்த காரணம் காட்டி இங்கே இருக்கிற முதலாளிகள் வேலைக்கு இவங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்திலேருந்து ஆட்கள் உள்ள கொண்டாந்து திணிக்கிறாங்க. இதில் இப்படி ஒரு அஜெண்டா இருக்குது. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இது வந்து ஆண்களுக்கு இந்த மது கடைகள் திறந்து வச்சுருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு அந்த ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடணும், அந்த குவார்ட்டர் குவாலி பிரியாணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுத்து கூப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி அவர்களுக்கும் சில திட்டங்களை நம்ம அறிவிப்போம். இல்லை அவங்க வீட்டில் இருக்க குடும்பங்களுக்கு அந்த இல்லத்தரசிகளுக்கு வந்து இந்த திட்டங்களை அறிவிப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த சில திட்டங்கள் வந்திருக்குது. இந்த 2000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 1500 கொடுக்குறேன், மகளிருக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்களை கவர்றதுக்கு இது பெண்களோட வாக்கை வாங்குறதுக்காக. இதில் ஒரு கட்சி என்ன சொல்லுது, இப்போ ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நகர பேருந்துகளெல்லாம் அவங்க வந்து இலவசமாக போகலாம் அப்படிங்குது. இது அவங்க வந்து பெண்களோட ஓட்டை வாங்குறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு யுக்தி. இன்னொரு கட்சி என்ன சொல்லுது, தமிழ்நாடு பூரா நீங்கள் இலவசமாக பயணிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கட்சி சொல்லுது. இதெல்லாம் வந்து பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு 3 கட்சிகளும் வேறு மாதிரி மூணு முக்கியமாக 4 கட்சிகள் இருக்குது. அது ஒரு 3 கட்சிகள் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தொகையை வேறுபடுது, ஒரு சில திட்டங்கள் மாறுபடுது, அவ்வளோதான். எங்கே சுற்றி வந்தாலும் உங்களுக்கு அந்த பிச்சை அப்படின்றத சொல்லாமல் உரிமை தொகை அப்படின்ற மாதிரி சொல்லி
3 பேரும் சொல்லியிருக்காங்க. யாராவது இதில் 3 முக்கிய கட்சிகள் இருக்கே, அந்த 3 முக்கிய கட்சிகளும் சொல்லியிருக்குது. ஒருத்தர் 2500ன்றாரு, ஒருத்தர் 10,000ன்றாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள். அந்த கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திராவிடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கட்சி வந்து அதை அந்த மாதிரிலாம் தர முடியாது அப்படின்னே சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கு. அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் வந்து இப்போ ஏதோ சில பேர் நம்புகிறவங்க, புரிஞ்சவங்க அதெல்லாம் போடுவாங்க. தெரியாதவங்க இன்னமும் இதே கூட்டங்களை நம்பிக்கிட்டு இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க. ஆனால் தேர்ந்தெடுத்துட்டு நீங்களே உங்களுக்கு குழியை தோண்டி படுத்துக்கிட்டு இருங்க. ஆல்ரெடி அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பல வளங்கள் கொள்ளை போகுது. அதை பற்றி யாரும் திட்டங்கள் எதுவுமே சொல்ல. வளங்களெல்லாம் நான் வளக்கொள்ளையெல்லாம் தடுப்பேன், அதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன்னு ஒருத்தர் சொல்லலை. ஒரு சில கட்சிகள் இருக்குது, முக்கால்வாசி கட்சிகள் சொல்லலை. பெரும்பான்மையாக அந்த பார்க்கக்கூடிய முக்கிய 3 கட்சிகள் சொல்லலை. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நிவாரணத் தொகையை பற்றி பேசுகிறாங்க. மீன்பிடி தடை காலத்தில் நான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுப்பேன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நான் அந்த விவசாயிகளுக்கு இவ்வளோ, இந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு இவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீ பாதிக்கப்படுறதுக்கு சொல்கிற, சரி அது ஓகே. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ இல்லை மேலும் பல பேர் அந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கோ என்ன திட்டம் இருக்குது? இப்போது விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறாங்கன்ற ஒரு அறிக்கை அவங்க வந்து கணக்கெடுக்க முடியும். இவ்வளோ பேர் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இந்த விவசாய தொழிலில் நான் நிறைய பேரை ஈடுபடுத்துவேன்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறவனையும் வெளியில் ஏற்றுறதுக்கு தான் திட்டம் வச்சுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாடு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரும், இல்லை நாடு வந்து கையேந்திர நிலைமைக்கு வரும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்கோம். நம்ம நிறையா பொருட்களை வெளி மாநிலங்களோ இல்லை வெளிநாட்டுகள்லேருந்தோ வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவே அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களையும் நீங்கள், அதை தான் நீங்கள் வானூர்தி நிலையம் கட்டுறேன், 8 வழிச்சாலை போடுறேன், இல்லை ஏதாவது மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு இப்படி ஒன்றா காலி பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்? ஒரு பக்கம் நிலங்களை காலி பண்ணிகிட்டே வரீங்க, இன்னொரு பக்கம் அதில் வேலை பார்க்குறவனையும் வெளியேற்றிட்டு இருக்கீங்க. அதையும் மீறி இயற்கை சீற்றங்கள் வேறு வருது, அது ஒரு பக்கம் அவங்க சமாளிக்கணும். இதில் நீங்கள் அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத் தொகையை பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர, இன்னும் அந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் அதிகப்படுத்துவோம், இல்லை தரிசு நிலங்களை விளைநிலங்களை மாற்றுவோம், இல்லை இதில் நிறைய பேரை இந்த தொழிலில் கொண்டு வருவோம், அதெல்லாம் ஒன்றுமே திட்டமே இல்லையே. அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதே மாதிரி மீனவர்களுடைய மீன்பிடி தடைகாலத்தை பற்றி பேசுகிறீங்க. மீனவர்களுக்கு அவங்க ரொம்ப காலமாக கேட்குறது அந்த கச்சத்தீவை மீட் கொடுங்க, அதை பண்ணியிருக்கலாமே, அதை ஏன் பண்ணல? அது திட்டமே எந்த 3 கட்சியுமே அறிவிக்கவே இல்லையே, அதை பற்றி பேச்சே இல்லை. அது எத்தனை காலம் அதை மீட்டு கொடுத்தா எத்தனையோ மீனவர்கள் சுடப்படுறாங்க இலங்கை அரசால். அதை தடுக்கிறதுக்கு திட்டம் எதாவது இருக்கா? சரி, ஈழத்தமிழர்கள் பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை 3 கட்சி ஏதாவது பேசியிருக்கேன், நான் வந்து இவங்களாம் இதை சரி பண்ணுவேன், அதை சரி பண்ணுவேன், இல்லை அவங்களுக்கு இந்த வேலை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை பற்றி அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் மனுஷங்களாகவே மதிக்கிறது இல்லை. அங்கங்கே கூடாரமாக போட்டு ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சுருக்கீங்க, சிறை மாதிரி. அந்த மக்களெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்குலாம் என்ன வாழ்வாதாரம் இருக்குது? ஏற்கனவே இங்கே பல பேர் பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்கான். இவங்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை, அவங்க வந்து நம்மலாம் அவங்களை இது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டிங்களா? அதாவது இங்கே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, அது வந்து ஒரு வாக்கு அரசியலுக்காக சொல்லப்பட்ட ஸ்கீம்ஸ். அதாவது நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம், வாக்கு அரசியலுக்கான திட்டங்கள்னு சொல்லலாம். மக்களுக்கான திட்டங்கள்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கொடுத்து நான் உனக்கு இதை கொடுத்தா நீ இதை செய்வேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு திருப்பி உனக்கு வாக்கை செலுத்திடு அப்படின்ற, அதை பண்ணால் இதை நீங்கள் வாக்கு செலுத்திடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அதே குட்டையில் தான் போய் திரும்ப விழுவீங்க. அந்த குட்டை வந்து திரும்ப திரும்ப குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நீங்களே வந்து இப்போ உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீரு கெட்டு போய் கிடக்கு, அது நம்ம பார்க்குறோம். அங்கங்கே கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் அசால்ட்டாக சாதாரணமாக நடக்குது. அதை பற்றி அதுக்கெல்லாம் திட்டமே இங்கே ஒன்றும் சொல்லலை. நான் இதை பண்ணுவேன், குற்றவாளிகளை நான் இப்படி தண்டிப்பேன், அப்படி தண்டிப்பேன், இந்த குற்றம் நடக்காமல் தடுப்பேன். யாராவது 3 பேருமே சொல்ல. ஒரு சில கட்சிகள், அதாவது நான் பெரிய கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளில் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. யாருமே சொல்லலைன்னு நான் சொல்ல, எல்லாத்துலேயுமே நான் சொன்னேன். ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சில பேர் சொன்னவங்களும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. உங்கள் கண்ணுக்கு அந்த 8000 ரூபா கூப்பன் தெரியும், 2000 ரூபா உரிமை தொகை தெரியும், இலவசமாக பஸ்ஸு இந்தியா முழுவதும் வந்து தமிழ்நாடு முழுவதும் போகிறதுக்கு ஒரு கட்சி சொல்லுது, நகரங்கள்லாம் போகிறதுக்கு ஒரு கட்சி, இதெல்லாம் தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். அதனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மலை கொள்ளை போகுது,
ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல மலைகளா இருக்காது. ஏன்னா, இங்க இருக்கவங்கலாம் மலை முழுங்கி மகாதேவங்களா இருக்காங்க. அதனால எப்ப எத்தன மலை காணாம போகும்னு தெரியாது. அதனால அத பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. இங்க இருக்கிற ஏரிகள் காணாம போயிட்டுருக்குது. ஆறுகள் காணாம போயிட்டுருக்குது. வரவேண்டிய நீர் சரி இத்தன பேர் பேசுனாங்க. நான் காவிரியிலேருந்து இந்த அளவு டிஎம்சி தண்ணீர நான் உறுதியா வாங்கி குடுத்துருவேன். யாராவது ஒருத்தருமே அத பத்திலாம் பேசல. அதெல்லாம் பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? இங்க இருக்கிற ஏகப்பட்ட குப்பை கிடங்குகள் அங்கங்க கடக்கு. கிடங்குகள் மட்டும் இல்ல, அங்கங்க அனாமத்தா ஒரு மலை மாரி குமிச்சு வச்சிருக்காங்க பல இடங்கள்ல. சென்னையிலே பல இடங்கள்ல பார்க்க முடியுது. மலை மாரி குமிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஆள் இல்ல. இது பத்தாததுக்குன்னு இங்க இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீர்வழி தடங்களை நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதை அகற்றுறதுக்கு என்ன திட்டங்கள்? எத்தனை பேர் அதை அகற்றுறதுக்கான திட்டங்கள் சொல்லியிருக்காங்க? அதாவது உங்களை வந்து கண் துடைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தேர்தலையும் இதைத்தான் பண்ணுறாங்க. இந்த தேர்தலையும் அதான் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மயக்கத்தில் போய் விழுந்துருவீங்க. விழுந்து உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு குழியை தோண்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ வேணாலும் அந்த குழிக்குள்ள உங்களை அவங்க தள்ளி விடுவாங்க. அவங்களே மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. இல்லை நீங்களே மண்ணை போட்டு மூடிப்பீங்க. அப்படியே போயிட வேண்டியதுதான். உங்கள் காலம் முடிஞ்சிடும். அடுத்த தலைமுறை வரும். அவங்க வந்து வருவாங்களா இல்லை வரும்போதே முடிச்சிருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இருக்காது. நம்ம போகையில் நம்ம வந்து பணம் இனம்லாம் காணாமல் போயிடும். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. வீடு வாசல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து வாழ்வதற்கு தகுதியற்றதுன்னு இடிச்சிருவாங்க. என்னெல்லாம் வச்சுட்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதெல்லாம் வச்சுட்டு போக முடியுமோ அந்த வளங்களெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கான். எதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடுமோ, அதுவே அழிஞ்சிரும், இல்லை அதுவே காணாமல் அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பாதுகாத்துட்ருக்கீங்க. நீங்கள் வச்சுருக்கிற வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாம் கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடும். இல்லை அதுவே வந்து கெட்டு போயிடும், இல்லை அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை வச்சு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மலைகள், ஆறுகள்லாம் வந்து பல லட்சம் வருஷமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டுருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் திரும்பி வராது, உருவாக்க முடியாது. மலையெல்லாம் திரும்ப போய் யாராவது போய் உருவாக்க முடியுமா? நான் வந்து ஒரு மலையை உருவாக்குறேன் சொல்ல சொல்லுங்கள். ஒரு கட்சிக்கு தலைவரை சொல்ல சொல்லுங்கள். இல்லை யாராவது ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள். மலையை முடிச்சிடுறாங்க. உடச்சி எடுத்துட்டு எம்சாண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திருப்பி அந்த இடத்துல ஒரு மலை கூட வேணாம், மலையில் ஒரு சின்ன குன்று அமைக்க சொல்லுங்கள், முடியாது. அதனால் எது தேவை எது தேவையில்லைன்னே மக்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமாக உங்களை வச்சுருக்காங்க. நீங்களும் அதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமாகவே மாற்றி போய் செயல்பட்டு இருக்கீங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் தோண்டலை, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பம், உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் சேர்த்து தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் விழுகும்போது நீங்கள் மட்டும் விழுகலை, அதோட சேர்த்து அவங்களையும் சேர்த்து உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அது தெரியாமல் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிடுவீங்க. அவங்க தண்ணிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க? மலைகள் இருந்தால் தான் மழை வரும். மலைகளெல்லாம் முடிச்சுட்டா மழையே வராது. இல்லை மழை கண்ணா பின்னான்னு வரும், ஒரு இதுவாக வராது. ஏன்னா அந்த மேகங்களை தடுத்து நிறுத்தி மழை கொண்டு வரதே இந்த மலைகள் தான். இவன் என்ன திட்டம் பண்ணுறான்னா, இந்த விவசாயத்துலேருந்து மக்களை ஒழிக்கணும். அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் காரணியாக இருக்குதோ, என்னென்னலாம் நல்ல காரணிகளாக இருக்கோ அதெல்லாம் ஒழிக்கணும்னு பார்க்குறான். மலையை ஒழிக்கணும், மலைகளை ஒழிக்கணும். ஏன்னா மலைகள் தான் அந்த மலையை மேகங்களை தடுத்து மலையை கொண்டு வருது. ஸோ மலைகளை ஒழிச்சிட்டா மேகங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படாது. அது பாட்டு எங்கேயாவது போய் கடலில் கூட போய் விழுந்துடும் அந்த தண்ணி. நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அவன் அதை தான் திட்டம் போடுறான். அதுக்கப்புறம் நிலங்களை பிடுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த 8 வழிச்சாலை, இந்த மீத்தேன் திட்டங்கள், இந்த வானூர்தி திட்டம் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அது போக உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெளியேற்றி வேறு தொழில் பண்ண வைக்கிறது. இல்லை அவனையும் வந்து இதுக்கு மேலே விவசாயத்தில் லாபம் இல்லைன்ற மாதிரி அவனை ஒரு மனநிலை கூட்டு போகிறது. அவனுங்களுக்கு சரியான பயிர் காப்பீடுகள் பண்ணுறதில்ல. இப்போ என்னமோ நிவாரண தொகையான ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கண் துடைப்பு எத்தனை பேருக்கு அது போய் சேருதுன்ற நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கான், எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, இத்தனை இது பல வழக்குகள் வேறு இருக்குது. அதெல்லாம் தீர்த்தப்பாடு இல்லை. இப்படி இருக்கிற நிலமையில நாம் என்னமோ பெரிய நல்லாட்சி கொடுத்துட்டோம், சிறப்பாக செஞ்சுட்டோம், தேர்தல் வரைக்கும் சிறப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் என்ன மனநிலையில் அறிவிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் மக்கள் வந்து ஒரு முட்டாள்தனமாக இதை திரும்பவும் இந்த 3 கட்சிகள் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டு நம்ம சிறப்பான செயல்கள் செஞ்சுட்டோம்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் குழி தோண்டலை, அவங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து குழி தோண்டிகிட்டு இருக்காங்கன்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா என்ன தேவை என்ன தேவையில்லைன்னே தெரியலன்றவங்களுக்கு என்ன சொல்கிறது? அவங்க வந்து முட்டாள் மனநிலையில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்னென்னா, இது வந்து ஒரு பெரும்பான்மை கூட்டம் இதில் போய் சிக்கியிருக்கு. ஒருத்தர் 2 பேரில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு. அதை வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியுது.
என்ன தேவை என்ன தேவையில்லை, இது நம்ம நிலம் இல்லை, நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு பக்கத்து மாநிலம் தான் நம்ம மாநிலம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. வந்து ஏறியவர்கள்ன்றது தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் சரி, யாரோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு 2000 ரூபா வருதா, 8000 ரூபா கூப்பன் வருதா, மகளிர் உரிமை தொகை வருதா, பஸ் பாஸ் இலவசமாக இருக்குதா, இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இல்லை நமக்கு வந்து டாஸ்மாகில் 10 ரூபா குறைப்பாங்க, இல்லை பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களே, அந்த கதையை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பற்றி யோசிக்கிறது கூட நேரம் இல்லை. ஒரு கட்சி என்ன பண்ணுது, இதெல்லாம் தாண்டி அது மட்டும் தனியாக தெரியுது. மாடுகளுக்கெல்லாம் போய் உட்காந்து ஒரு மாநாடு போட்டு அந்த மாடுகளை நான் வந்து பாதுகாப்பேன், A1 மில்க்கு பதிலாக A2 மில்க்கை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் தனியாக அவங்களோட திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக தெரியும். அதுக்காக நான் அவங்கள ஆதரவிச்சு சொல்லலை, இல்லை நீங்கள் போய் ஆதரிங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய செயல்பாடு, அதாவது நீங்கள் எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகளை ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கணும். யார் என்ன சொல்கிறா என்ன செய்கிறான்றதை முதல்ல பார்க்கணும். அப்புறம் தான் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணணும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இந்த மாடுகளுக்காக பேசியிருக்க கட்சி எத்தனை இருக்குது? மாடு கறி சாப்பிடக்கூடாதுன்னு பேசின கட்சி நிறையா இருக்குது. ஆனால் அந்த மாடுகளை பாதுகாக்கணும், அந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போராடணும். அந்த ஜல்லிக்கட்டை வந்து இப்பயுமே அது முழுசாக தடையெல்லாம் நீங்கிற மாதிரி தெரியல. அதை முழுசாக நீக்கி அது ஒரு சுதந்திரமாக அதை செயல்படுத்தணும், அரசே நடத்தணும். அதை ஒரு கட்சி செய்கிறேன்னு சொல்லுது. ஆனால் அதுக்கான அரங்கத்தை மட்டும் அமைச்சிட்டு இன்னமும் அதுக்கான தடைகளெல்லாம் முழுசாக நீக்காமல் இருக்கிறது சில கட்சிகள். அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம தான் நடக்குது, ஜல்லிக்கட்டு தான் நடக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னும் அதுக்கான தடைகள்லாம் முழுசாக எப்போ வேணால் திரும்ப அவங்க வருவாங்க, இல்லை எப்போ வேணால் இந்த பிரச்சனை மறுபடியும் பெருசாகும். ஆனால் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. ஆனால் அது அரசே எடுத்து நடத்தணும். தனியார் நடத்துறத விட அரசே எடுத்து நடத்தணும். அரசு நடத்துறது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் விரிவுபடுத்தணும். இப்போது அதோட ரொம்ப முக்கியம், இது நடத்துறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாடுகளை பாதுகாக்கணும். நாட்டு மாடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு தடைகளை போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ புத்திசாலி கூட்டம் பாருங்கள். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் விவசாயத்தை அழிச்சாங்களா, அடுத்து கால்நடைகளை ஒழிக்கணும். ஏன்னா அவன் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பஞ்சத்தை நோக்கி நகர்த்தணும்னு நினைக்கிறான். கால்நடைகள் இருந்தால் நீ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை வெட்டிக்கிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுவீங்க, அது தர பாலை குடிப்பீங்க, அப்பயுமே நீங்கள் உயிர் வாழ்ந்துருவீங்கல்ல. நீங்கள் உயிரே வாழக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா விவசாயத்தை ஒழிச்சிட்டா சாப்பாடு பிரச்சனையாயிடும். ஆல்ரெடி மலைகளெல்லாம் குறைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, நீராதாரங்கள்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீர் பிரச்சனை வரும். ஒரு பக்கம் உணவு பஞ்சம் வரும், ஒரு பக்கம் ஸோ உணவு பஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாமிச உணவை நோக்கி போவீங்க. அப்போ வந்து ஆடு மாடெல்லாம் இருந்தால் சாப்பிட்ருவாங்களே, வாழ்ந்துருவாங்களே அப்படின்ற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்குது. இந்த ஆடு மாடை வச்சு மேய்ச்சிடக்கூடாது. ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் ஆடு மாடு மேய்க்கிற சமூகம்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் மெந்தியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 2 மாடு 2 ஆடு இருக்கும். இப்போ எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? நகரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. கிராமத்தில் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த மேய்ச்சல் நிலங்களெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இந்த ஆடு மாடுகள் வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் பாதிக்குதான். இந்த விலங்குகள் போய் அந்த வனவிலங்குகளை தொந்தரவு செய்தான். எப்படி கதை வரம்பலாம், அந்த விலங்குகள் இதை தொந்தரவு செய்யுதுன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அப்ராணி விலங்குகள் அந்த விலங்குகளுக்கு இடையூறாக இருக்குது, இடைஞ்சல்களாக இருக்குது, இதுங்க போய் அதுங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அதாவது கூமுட்டைகளை பார்க்கலாம். இதுங்க வந்து கடைஞ்செடுத்த கூமுட்டைகளாக இருக்குது. ஆனால் அவன் கூமுட்டைன்னு சொல்ல முடியாது, மக்கள் தான் கூமுட்டை. ஏன்னா அவன் வந்து தெளிவாக தான் இருக்கான். என்ன காரணத்துக்கு இதை சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னால் தான் நீங்கள் ஏதாவது அதுக்கு ஆதரவாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் காரணம் தெளிவாக இருக்குது. உங்களை பசி பஞ்சம் பட்னி இந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கால்நடைகளை பூரா ஒழிக்கணுன்றது அவன் திட்டம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு என்னென்னா, இந்த கறிகள்லாம் நீங்கள் இப்படி சாப்பிடாத, நான் வந்து உனக்கு லேப்லேருந்து தருவேன், அதாவது இந்த மாதிரி ஆய்வுக்கூடங்கள்லேருந்து நானே தயாரித்து தருவேன். ஆல்ரெடி ஏற்கனவே அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலுக்கு அப்படி தான் தயாரிக்கிறாங்க. மாட்டு பால் குடிக்கிறீங்க, ஆட்டுப்பால் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்கூடத்துலேருந்து பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் சில இடங்களில் நடக்குது. அது இந்தியாவுக்கு வரக்குன்னு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் எப்போ வேணாலும் வரும். ஆடு மாடு கோழி மீன் கறி எல்லாமே அவங்க வந்து ஆய்வுக்கூடத்தில் திசுக்கள் வளர்ப்பு அது இதுன்னு பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சுவையோடு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு நிஜத்துக்கும் அந்த போலிக்கும் வித்தியாசமே தெரியாது. அதே மாதிரி அவன் வந்து இதனால் ஆடு மாடுகள்லாம் கொல்லப்படாது, அவன் வந்து சைவ இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து உண்மையானதை விட்டுட்டு அவன் என்னத்தையாவது லேபில் தயாரித்து கொடுப்பான், அதை நீங்கள் தின்னுட்டு இருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு பல நோய்கள் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் இதை கொடுப்பாங்க, ஒரு பக்கம் அப்படி நல்ல விதமாக பேசுவாங்க, ஆடு மாடுகள் பாதுகாக்கப்படும், மீன்கள் பாதுகாக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்துட்டு வீகனாக மாறுங்கம்பாங்க. இந்த வீகன் அஜெண்டாலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை இதுலேருந்து வெளில கொண்டாந்துட்டு அவன் கொடுக்குற ஆய்வு கூடத்தில் இருக்கிற திங்க வைக்கணும். அதை ஏற்கனவே அவங்க கொடுத்ததான் தின்னதுனால தான் பல பேர் இங்கே டயபெட்டிஸ், சுகர் அது கண்டதுலேயும் இருக்குது. கண்ட நோய்ங்க வந்தது காரணம் அதுதான், கேன்சர்ன்றது தான். இப்போ அதை திங்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லி ரேஷன் கடையில் கொடுத்து பல பேரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பல பேருக்கு பல நோய்கள் இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். அதில் அவங்க வந்து அதாவது நம்ம மக்களை வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கிறாங்க. இதை கொடுத்தா இந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் உடம்புல வேலை செய்யுது, இல்லை இந்த மாதிரி நோய்கள் வருது, இதை தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் பண்ணி அதாவது பரிசோதிக்கக்கூடிய இடமா தான் இருக்குது இந்தியா. அவங்க இப்போ இந்த மாதிரி புதுசாக கொண்டு வர விஷயங்களுக்கு பரிசோதிக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடமாகத்தான் இந்தியா இருக்குது. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை வந்து ஆதரித்து அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசி இதை வந்து ஒரு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருக்கும், அந்த ரேஷன் கடையில் பொருள் வாங்கி சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாருமே அங்கே போய் வாங்குறாங்க. வாங்கக்கூடிய நபர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு எளிமையான மக்கள். அந்த மக்களுக்கு இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுத்து அவன் ஆய்வு கூடம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அதுக்கு வந்து அனுமதிச்சுட்டு இருக்குன்னா பார்த்துங்க. மக்கள் சாகிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசினால ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. யாரோ ஒருத்தன் வர்றான், நமக்கு காசை கொடுக்குறான், இங்கே ஆய்வு பண்ணுறேன்றான். நம்ம மக்களுக்கு இந்த அரிசியோட அரிசியாக அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியும் சேர்த்து பல மாதங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்கி பல பேர் சாப்பிட்டு போயிருக்கா. என்ன அவங்களுக்குலாம் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. ஏற்கனவே இவங்க கொடுத்த வேக்சினேஷன்லாம் போட்டு பல பேர் செத்து போனதை நம்ம பார்த்தோம். அதனால் இவங்களோட திட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது. மக்கள் தொகை குறைப்பு, மக்களை பசி பஞ்சத்தை நோக்கி நகர்த்துறது, விவசாய நிலங்களை அழிக்கிறது, இந்த வளங்களெல்லாம் கொள்ளையடித்து காசு சம்பாதிக்கிறது. மக்களுக்கு இந்த வளங்கள் இருந்தால் தானே வாழ்வேன், வளங்களெல்லாம் நான் அழிச்சிருவேன், அப்புறம் நீ தான் வச்சு வாழ்வேன் அப்படின்ற மனநிலைக்கு தான். அதான் இதை கொஞ்சம் சுடுகாடாக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வேறு கோள்களுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து டப்புன்னு பறந்துடுவாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? அவங்க இதெல்லாத்தையும் கொள்ளையடிச்சு இங்கே இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பணம் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க உடனே ஒரு அடுத்த ஸ்பேஸுக்கு போயிடுவாங்க. நீங்கள் இங்கேயே உட்காந்து திண்டாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அது அந்த மக்களுக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் குழி தோண்டலை, அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த குறிப்பிட்ட சில சமூகங்கள் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில கூட்டங்கள் தப்பிச்சு விடும். ஏன்னா அவங்க பணக்கார கூட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பணக்கார இருந்தாங்க மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு, பிரபஞ்சம்னு சொல்ல முடியாது, இந்த கோளை விட்டு வேறு கோள் போகிறதுக்கு அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கணும். அவன் ஏற்கனவே வேறு கோளுக்கு போகிறதுக்கு ஆராய்ச்சி மட்டும் பண்ணலை. அவன் எதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணுறான்னா, அவன் முன்னாடி இங்கே இருக்கலாம் முடிய போதுன்னு அவனுக்கு தெரியும். அதெல்லாம் முடிச்சு விட்டு நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம். அவன் போயிடுவான், பறந்துடுவான். நீங்கள் எப்படி பறப்பீங்க? அதனால் ரொம்ப இப்போ ஏற்கனவே இங்கே போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அது நான் சொல்ல வேண்டிய அதை பற்றியும் பேசணும். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போர்னால் சமையல் எரிவாயு கிடைக்கல, அதில் பல தட்டுப்பாடுகள் இது போன்ற நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எரிவாயுவிலையும் சில தட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த கடைகளுக்கு கிடைக்கக்கூடிய, இந்த ஹோட்டல்களுக்கெலாம் கிடைக்கக்கூடிய, ரெஸ்டாரண்ட்கள் கிடைக்கக்கூடிய, உணவு விடுதிகள் கிடைக்கக்கூடிய, உணவகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயு கிடைக்கல ஒழுங்காக. அதனால் பல பொருட்கள் தட்டுப்பாடு, அதாவது பல மெனு அவங்க சொல்லக்கூடியபடி உணவு சரியாக கொடுக்கல அங்கே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது சில இடங்களில் நடக்குது. சில கடைகள் இதனால் மூடிட்டாங்க. சில இடங்கள் வந்து விலை அதிகமாக இருக்கிறனால அவங்களுடைய உணவுடைய விலையும் ஏற்றிட்டாங்க. அதுவும் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்திருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, அதுக்கு இதில் ஒரு கட்சி சொல்லுது, நான் 6 எரிவாயு தருவேன், சமையல் எரிவாயு தருவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற கட்சிகள்லாம் என்னென்னா, ஒரு சில பேர் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. இந்த போர்னால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அந்த பாதிப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த மக்களுக்கும் பாதிப்பு இருக்குல்ல, பாதிப்பை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? இந்த போர் இன்னும் உக்கிரமாகும். இது 3ஆம் உலக போராக மாறும், உக்கிரமாக மாறும். ஆனால் அதற்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்னேற்பாடாக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்ல. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த தொலைநோக்கு பார்வையே கிடையாது. அவங்களோட நோக்கம் இந்த தேர்தலை வெற்றி பெறணும். அதுக்கு வாக்கு அரசியலாக எல்லாரையும் பிரிச்சிருது. படிக்கக்கூடிய பெண்களா, அவங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தில் இன்னும் இந்த தொகையை ஏற்று, அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களா, அவர்களுக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் சொல்கிற விஷயங்கள் அது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, அந்த தமிழ் புதல்வனா அந்த திட்டத்தில் வந்து அதுலேயும் தொகையை அதிகரிச்சிருக்காங்க.
இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோன்னா நீங்கள் கவர்ச்சிகரமாக பார்த்துட்டு நமக்கு இதை செய்கிறாங்க அது செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவீங்க. அந்த 1000 1500 வச்சு நீங்கள் எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க? இல்லை அதை வச்சு என்ன பெரிய மொத்த படிப்பையும் படித்து முடிச்சிடலாமா? 1500 வச்சு நீங்கள் மொத்த படிப்பையும் படித்து முடிச்சிட முடியுமா? மொத்தமாகவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேர்த்திங்கனாவே அது 18,000 தான் வருது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் உங்களுக்கு 12,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 12,000 வரும். இந்த 6,000 ஏற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவை திறன் மேம்பாடுன்றது நான் ஒத்துக்கிறேன், அது தேவை தான். ஆனால் இந்த பணம் வந்து உங்களுக்கு பத்தாது. அதுவும் இல்லாமல் இந்த பணம் வந்து எங்கே அவங்க வீட்டிலேருந்து கொடுக்க போகிறாங்களா? நம்ம வரி பணத்துலேருந்து தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த வரி பணம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், வரி பணம் பத்தலைன்னு தான் இவங்க கடன் வாங்குறாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் அறிவித்த இந்த கூட்டங்கள் என்ன பண்ணும், போய் இன்னும் மேற்கொண்டு கடன் வாங்கும். ஏற்கனவே இந்த கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்குது. யார் கட்டுறா? நம்ம வரி பணத்துலேருந்து தான் கட்டுறாங்க. இந்த வரி பணத்துலேருந்து கட்டுறது குறைஞ்சாவே அந்த வரி பணத்தில் எவ்வளோ மிச்சமாகும். அந்த மிச்சமாகிறதுலேருந்து நமக்கு வேறு சில வரிகளை குறைச்சாவே நமக்கு போதுமானது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக வரி பணத்துலேருந்து வரக்கூடிய தொகை பத்தலை. ஏன்னா அதுக்கு இந்த ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே அறிவித்து பல திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இது செலவு பண்ணணும். அதுக்கே பத்த மாட்டேங்குது. புதுசாக சில திட்டங்கள்லாம் வருது இல்லை. இப்போ இதுக்கு செலவு பண்ணால் என்ன பண்ணுவாங்க, போய் கடன் வாங்குவாங்க. இந்த கடன் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், 5 லட்சம் 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடின்னு இருந்தது. இப்போ இன்றைக்கி 10.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் இவங்களெல்லாம் நீங்கள் இன்னொரு 5 வருஷம் ஆளாக வெட்டிங்கன்னு வச்சுங்க. இந்த 10.5 லட்சம் கோடின்றது 15 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி ஆகும். இதுதான் இவங்களுடைய திறன் மேம்பாடு. இவங்களுடைய திறன், ஆளுகை திறன், ஒரு மட்டமான திறன் கூட சொல்ல முடியாது, ஒரு மட்டமான ஆட்சின்னு தான் சொல்லணும். இந்த கட்சின்னு சொல்லலை, இந்த ஒரு 50-60 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்களா, இவங்க தான் கடன் வாங்கினது. இந்த கடன்லாம் எதுக்கு நீங்கள் கடன் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஏன் வாங்கினீங்க? ஏதோ ஒரு நிவாரணம், ஒரு புயல் இந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் நிறைய நன்கொடை வாங்கியிருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சரி அந்த நேரத்தில் இந்த மாநிலத்தை நடத்துறதுக்கு போதுமான நிதி இல்லைன்னு சொன்னால் அப்போ மத்திய அரசிட்ட வாங்கியிருக்கலாம். இல்லை அது இல்லாமல் நீங்கள் வேறு சில முறைகளில் வேறு சில வழிகளில் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே இந்த ரோடு போடுறேன், அதை சாலை அமைக்கிறேன், மேம்பாலம் கட்டுறேன், வானூர்தி கட்டுறேன், இப்படி ஒன்றா இதெல்லாம் செஞ்சவெல்லாம் யாருன்னு பார்த்தா சிலது இந்திய நிறுவனங்களாக இருக்கும், முக்காசி வெளிநாட்டு நிறுவனங்களாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஜெர்மனியில் இருக்கவன் வந்து ஸ்பான்சர் இது பண உதவித்தொகை கொடுத்துருக்கான். உதவித்தொகைன்னு சொல்கிறத விட அவன் கடன் கொடுத்துருக்கான், உதவித்தொகைலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த பேருந்து நிலையம் நாளைக்கு வந்து நீங்கள் பணங்கள்லாம் ஒழுங்காக கட்டலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இங்கே வந்து அந்த பேருந்து நிலையத்தை மூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த பேருந்துகளை திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களை மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு இதை கொடு அதை கொடு, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதனால் எனக்கு அதுக்கு பதிலாக பணத்தை இதை கொடு, இல்லை இந்த அவன் ஏதாவது ஒரு சில வளமான பகுதியை பார்த்துருப்பான், சரி இந்த பேருந்து நிலையத்துக்கு நான் கொடுத்த தொகைக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்துரு அப்படிமா. இவங்க உடனே போய் அந்த இடத்துக்கு மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்குறதுக்கு இவங்க வந்து நிற்பாங்க. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கடனை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வந்து இவங்க முன்னாடி பார்த்து வச்சுருப்பாங்க, இந்த இடத்த நம்ம பிடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்றது யாருக்காக நடந்துச்சு? இந்த அரசாங்கத்துக்காக நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நிறுவனத்துக்காக நடந்துச்சு. அதுக்கு இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியாக இருக்காங்க, அந்த கட்சி பண்ண வேலை தான் அது. என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு சில மக்களை சுட்டு கொண்டாங்க, நாயை சுடுற மாதிரி சுட்டாங்க. அதுக்கும் வந்து ஒரு சரியான நீதி கிடைக்கல. அந்த சுட்டவெல்லாம் வந்து விருது வாங்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்கான். அவனெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அவங்க வந்து அந்த காவல் அதிகாரிகளெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அதுக்கு மேற்கொண்டு அவனுக்கு வந்து அப்போ என்ன அர்த்தம், அரசு சொல்லி தான் செஞ்சுருக்காங்க, அதனால தான் அவனுக்கு அதை கொடுக்குறாங்க. அவன் இது அரசு சொல்லாமல் அவன் செஞ்சுருந்தானா அவனை நேரம் முடிச்சு விட்ருப்பாங்க, நேரம் அவனுக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்ருப்பாங்க, இல்லை அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. அரசு சொல்லி செஞ்சுருக்குது. ஆனால் அரசு ஏன் சொன்னுச்சு, எதுக்காக சொன்னிச்சு? அரசுக்கு சும்மா போய் ஒரு 10 பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அந்த நிறுவனங்கள் யாரெல்லாம் வீரியமாக போராடுறாங்களோ அவனுங்களெல்லாம் முடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கு. அவன் யார் சொல்கிறதுக்கு? அவனே முதல்ல நம்மளாலும் கிடையாது, அவனே ஒரு வெளிநாட்டாள். அவன் இங்கே வந்து நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கான். அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு வேற கேள்விப்படுறோம். அதாவது ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பற்றி தான் பேசுகிறேன். அந்த நிறுவனங்களுக்கு வந்து அங்கே வச்சிருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் வருதுன்னு அந்த மக்கள் வந்து, அதாவது உடல் உபாதைகள், கோளாறுகள், சுவாச கோளாறுகள், என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த இதில் நீர் பாதிக்கப்படுதுன்றாங்க. உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, காப்பர் நமக்கு, அதாவது செம்பு வந்து நமக்கு அவசியம், அது காப்பர் நமக்கு வந்து தாமிரம், செம்பில் தாமிரம் வந்து நமக்கு அவசியமானதாச்சே, அதனுடைய உற்பத்தி அதிகமாகணுமே, அது இல்லைன்னா நாங்கள் எப்படி அப்படின்லாம் சில பேர் பேசுவீங்க. அது செய்யக்கூடிய முறைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதாவது அந்த நிறுவனம்
குறிப்பாக அதுக்காக அது தயாரிக்கவே கூடாதுன்னு சொல்ல, அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடியதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனுடைய பிரச்சனைகளை தான் மக்கள் சொன்னாங்க. அதுக்கு எதிர்த்து தான் போராடினாங்க. சும்மா யாராவது வந்து அங்கே போராட போகிறதில்ல. அவங்களுக்குலாம் உடல்நல பாதிப்பு வந்தனால போராடுறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டதுக்கு தான் வந்து போராடினாங்க. போராடினதில் யார் வீரியமாக போகிறானோ அவனை காலி பண்ணுன்னு சொன்னது அவங்க. அதை இந்த அரசு என்னமோ அவங்களோட கைப்பாவை மாதிரி அவங்க சொல்லதுக்கெல்லாம் தலையாடிட்டு பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ இவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்க? மக்களுக்காக வேலை பார்க்குறாங்க? கண்டிப்பாக கிடையாது. அதனால் இவங்களோட திட்டமும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அந்த வாக்கை வாங்குறதுக்காக இருக்கும். தேர்தல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு இக்கனா செக் வைப்பாங்க. இது இவர்களுக்கு மட்டும், அது அவர்களுக்கு மட்டும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய். இந்த மாதிரி தான் பேச்சுகளில் பின்னாடி சில வார்த்தைகளை சொருகுவாங்க. அதை பார்த்து நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறத பார்த்து கவர்ச்சிகரமாக இது பண்ணிடுவீங்க. இப்போ இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுக்கும் இலவசமாக பயணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த வயதுலேருந்து இந்த வயது, இல்லை இந்த மக்கள் மட்டும்தான் போகலாம், இல்லை வருமானமே இல்லாதவங்க தான் போகலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வர ஓட்டை வாங்குறதுக்கு எல்லாம் சொல்கிறது, ஓட்டை வாங்கினோன்னே வேறு மாதிரி வந்து சொல்கிறது. கஜானா தான் பணம் இல்லை. இந்த கட்சி என்ன சொன்னிச்சு பற்றி இருக்க திமுக என்ன சொன்னிச்சுன்னா, நான் அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் ஏன் நீங்கள் என்ன மகளிர் உரிமை தொகைலாம் கொடுக்கல, ஏன்னா அது கொடுத்தது ஒன்றும் ஆரம்பத்திலே கொடுக்கல, ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தான் அது ஆரம்பிச்சது. அப்போ ஏன் பண்ணலைன்னு கேட்டப்போ, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்குற நிதியே இல்லை, அதனால் நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல நிதி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டுல சொல்லியிருக்கணும். சரி நிதி இருக்கா இல்லையான்னு பார்க்கலன்னு எனக்கு அப்போ தெரியாது அப்படின்னா கூட, வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறீங்க? நிதியே இல்லை, நிதியே இல்லைங்கும்போது எதுக்கு இந்த 1000 ரூபா உதவித்தொகை? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிதியே இல்லைன்னா நீங்கள் இந்த பணத்தை எங்கேருந்து கொடுக்குறீங்க? வரியிலேருந்து கொடுக்கல, வரியிலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு கடன் வாங்கி இங்கே கொடுக்கணும்? அந்த கடனை திரும்ப அந்த மாநிலம் தானே அடைக்கணும். அந்த மாநிலத்தில் கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? திரும்ப எங்ககிட்டே வரி ஏற்றுவீங்க தானே? ஏற்கனவே சொத்து வரியெலாம் ஏற்றிட்டீங்களா? சொத்து வரி ஏற்றிட்டீங்க, மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஏறிடுச்சு. பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க, ஆனால் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம் உயர்ந்து தான் இருக்குது. பேருந்தில் முதல்ல இருந்ததோட இப்போ உயர்ந்து தான் இருக்குது. இங்கிட்டு உயர்த்திட்டு அங்கிட்டு கொடுக்குறீங்க. இதில் இது வந்து என்ன சொல்கிறது? ஒரு பக்கம் ஏற்றிட்டு இன்னொரு பக்கம் கொடுக்குறதுல இதில் என்ன சிறப்பு இருக்குது? அதே வீட்டில் இருக்க ஆம்பளைங்க அதிக கட்டணத்தில் போகிறாங்க, அதே வீட்டில் இருக்க பெண்கள் இலவசமாக போகிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே? இப்போ 2 பேரும் பேருந்தில் போகிறாங்கன்னா 20 ரூபா 40 ரூபானா நீங்கள் ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் போட்டுறீங்க, இன்னொரு ஆளுக்கு இலவசம்ன்றீங்க. இது அவங்களுக்கு புரியலை. ஏதாவது இந்த கடைகள், துணி கடையிலலாம் போட்டிருப்பான் 2 வாங்கினா 1 இலவசம். அவன் 3 சேலைக்குள்ளே காசை முதலே சேர்த்து போட்டிருப்பான். ஆனால் 2 வாங்கினா 1 இலவசம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். மக்கள் அந்த 2 வாங்கினா 1 இலவசம் தான் பார்ப்பாங்க. அவன் ஆல்ரெடி அது ஏற்கனவே எவனாவது ஒருத்தன் கம்மியாக விலையாக்கி இல்லை கொடுப்பானா? அவனுக்கு லாபமே இல்லாமல் கொடுப்பானா? அப்படி லாபமே இல்லாமல் கொடுக்குறான்னா அங்கே அது செய்வாங்க, சில பேர் செய்வாங்க. அவன் செய்கிறான்னா அங்கே ஏதோ விலங்கத்தை உள்ள திணிச்சு கொடுப்பாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்னா அது பில்கேட்ஸ் எடுத்துக்கிங்க. மைக்ரோசாஃப்ட் நம்ம பேசுவாங்க, அது வந்து மென்பொருள் நிறுவனம். ஆனால் நீங்கள் பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அவர் ஒரு பேச்சில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? இந்தியாவை நாங்கள் ஒரு ஆய்வுக்கூடமாக பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அவரே பேசியிருக்கிறாரு. அவர் பேசின இதுவே இருக்குது. அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு சக மனிதர்களாகவே மதிக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து நம்மளெல்லாம் ஒரு மிருகங்கள், இந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்க மிருகங்களுக்கு ஒரு சில மருந்துகளை கொடுத்து இது ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி தான் இந்த கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களுக்கு என்ன தெரிய போகுது, நம்ம சொல்கிறத நம்ம இந்த மாதிரி கவர்ச்சிகரமாக ஒரு 4 திட்டத்தை சொன்னால் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 2006 தானே டிவி கொடுத்தாங்க, அதை பார்த்து போட்டிங்க. டிவி, விவசாய கடன் தள்ளுபடி, இந்த கடன் தள்ளுபடிலாம் நம்ம ரொம்ப பெருமையாக பார்ப்போம். கடன் தள்ளுபடி அவன் வந்து இதுக்கெல்லாம் நான் நிதி ஒதுக்கிட்டேன், அதனால் எனக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுலையோ இல்லை இந்த தொழிலில் கற்றுக் கொடுக்குறதுலையோ இல்லை அந்த தொழிலில் நிறைய பேர் ஈடுபடுத்துறதுலையோ எனக்கு நிதி இல்லைன்றுவான். இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான இப்போ அரசு மருத்துவமனைகளையும் அரசு கல்வி நிலையங்கள், அதாவது பள்ளிக்கூடங்களையும் தரம் உயர்த்துவதற்கு எத்தனை திட்டங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? திமுக இதில் ஒன்றுமே இல்லையே. உணவு போடுவேன், உனக்கு வேணால் சோறு போடுறேன், அதாவது எப்படின்னா நான் அதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் நான் தரத்தெல்லாம் உயர்த்த மாட்டேன். அங்கே இருக்கிற சாப்பாடு தரமே சரியில்லை, அந்த கட்டட தரமும் சரியில்லை, சொல்லிக் கொடுக்குற இதுவும் தரமும் சரியில்லை, அதுக்கு மேலே இந்த இப்போ போடுற இந்த காலை உணவுமே சரியில்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க. சத்தான உணவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே என்ன சத்தான உணவு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் உப்புமான்றாங்க. அதுதான் அங்கே வந்து நீங்களே போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு ஒரு காணொலி பார்த்தோம், அதில் உப்புமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. 2 குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி வேறு இதில் காணொலி. என்ன ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்கன்னா உப்புமா ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அது சத்தான உணவா?
அதனால் ஏதோ பேருக்குன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை வந்து விரிவுபடுத்துகிறேன்னு 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்திட்டு இருக்கீங்க. இதில் இதுக்கு நான் செலவு பண்ணேன்னு கணக்கு காமிச்சிட்டு அங்கே என்ன போகுதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் திட்டங்கள் வருது, அந்த திட்டங்களுக்கு நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டது எவ்வளோ தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு எவ்வளோ போச்சுன்னு தெரியல. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படுதுன்னு தெரியல. நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தின் தரம் என்னன்னு தெரியல. என்ன பொருட்கள் கொடுக்குறீங்க, என்ன உணவு கொடுக்குறீங்கன்றதும் தெரியல. ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்டா தான் தெரியும். சில பேர் சொல்கிறாங்க அங்கே போடுற சாம்பார் சட்னிலாம் முதலமைச்சரே சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நிலைமையில தான் அங்கே இருக்குன்றாங்க. அதனால் நீங்கள் சும்மா ஏதோ பேருக்குன்னு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்களோட காசை காலி பண்ணுறது இல்லை உங்களுடைய வேலை. இங்கே இருக்கக்கூடிய குற்றங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன திட்டம், அதை பற்றி ஒன்றுமே அறிவிக்கலை. இங்கே ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ஃபெலிக்ஸு 2 பேர் அந்த இறந்ததை பற்றி பெருசாக சொன்னீங்க. அதை வந்து நீங்கள் அப்போ ஆட்சியில் இல்லை, அதனால் ஊடகத்தை அதை பெருசுப்படுத்துறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பேர் காவல் மரணங்கள் இறந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒரு நீட் தேர்வுனால ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்றதை அவங்க ஊடகங்கள்லாம் பெருசுப்படுத்தி பேசிச்சு. அனிதான்னு ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் பல பேர் இப்போ நீட் தேர்வுனால மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேச்சு? அதுக்கெல்லாம் என்ன உங்கள் சைடில் என்ன திட்டங்கள், அதை தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? இல்லை அதை பற்றி நீங்கள் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசவே இல்லையே. நீட்டை வந்து ஒழிப்போம்னு சொன்னாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்களை பற்றி பெருசாக பேசலையே. அது உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பேச மாட்டீங்க, ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் பேசுவீங்க. அதுதான் நடக்குது. அதுக்காக அந்த கட்சிலாம் உத்தமம்னு சொல்லவில்லை. அவங்களும் ஒரு அயக்கத்தரமான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒரே குட்டையில் வந்து மாட்டேங்கன்னா திராவிடம்னு பேர் வந்துருச்சுனாவே உங்களை அழிக்கிறதுக்கான வேலைகள் தான் நடக்கும். அதனால் திராவிடன்றதே தமிழ் அழித்து வந்த சொல் தானே. தமிழ் தான் அது ஆக்சுவலாக இருந்திருக்கணும். அதை அழித்து வந்ததும் போது அப்புறம் அங்கே தமிழர்கள் அழிக்கிற வேலை தான் நடக்கும். ஏன்னா திராவிடம்ன்ற அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க முக்கால்வாசி யாருன்னு பார்த்தா வெளியே மாநிலத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் இங்கே இருக்கிறவங்களும் தெரியாமல் அந்த இதில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில பேர் தெரிஞ்சும் இருக்கான், சில பேர் தெரியாமே இருக்கான். தெரியாமல் இருக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம், தெரிஞ்சே இருக்கான் பாருங்க, அவனா துரோகி. ஏன்னா அது வந்து தவறான இதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு லாபம் அங்கே இருக்குது, சுயலாபம் இருக்குது. அதனால் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் நம்ம இது பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கே என்னைக்காவது பாதிக்கப்படும் போது அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அடி விழுகாத வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு அடி விழுந்தால் அவங்க தனித்தனியாக ஒதுங்கி வந்துடுவாங்க. இதுக்கு நமக்கான கட்சி இல்லை, இது இந்த மக்களுக்கான கட்சி இல்லை, இது மண்ணுக்கான கட்சி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அது தெரியாத வரைக்கும் அங்கே இருப்பாங்க. இல்லை அவங்களோட சுயலாபம் கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. சுயலாபம் கட்டாயிருச்சுன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அதுக்கு எல்லாமே கட்டாகும், எல்லாமே நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் தான் புரியும். அது வரைக்கும் ஆட்டம் அதிகமாக தான் இருக்கும், அது வரைக்கும் இவங்களோட ஓட்டமும் அதிகமாக தான் இருக்கும், அது வரைக்கும் இவங்களுடைய கூத்துகளும் கும்மாளங்களும் அதிகமாக தான் இருக்கும். இந்த போன்ற திட்டங்களும் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற வேலைகளும் அதிகமாக தான் இருக்கும். இது பூரா வாக்கு அரசியல், விளம்பர அரசியல். இது வந்து மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது. இது பூரா வாக்கு அரசியலும் விளம்பர அரசியலும் தான். அதுதான் திமுக அதிமுக எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதனால் இதை பார்த்து நீங்கள் நம்பி திரும்பவும் அவங்களுக்கே ஓட்டை போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் குழியை தோண்டி உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம இங்கேருந்து வேறு மாநிலம் போயிடலாம், இல்லை வெளிநாடு போயிடலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா எப்படி போனாலும் திருப்பி இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா அவன் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து திரும்ப விரட்டி விட்ருவான். நீங்களாம் வெளி மாநிலத்துலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதையும் செய்வாங்க. இந்த உலகப்போர் உக்கிரமானதுக்கப்புறம் எல்லாம் அவன் மாநிலத்துக்கு போய்டு, ஏன்னா அங்கே இருக்கிறவன் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான். எங்களுக்குள்ளே வேலையே போகுது, நீங்களாம் வெளியிலேருந்து இங்கே வந்து எங்கள் வேலையை எடுத்துக்கிறீங்கன்னு வருவாங்க. மாநிலத்துக்குள்ளாரே நடக்கும்போது அங்கே வேறு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இது சர்வசாதாரணமாக நடக்கும். ஏற்கனவே நடக்குது, இன்னும் சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ யூகேலலாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து பற்றி விட்ருவாங்க. யூஎஸ்லேயும் நடக்குது. அங்கேயுமே நிறைய பேர் வேலை இல்லாமல் இப்போ இங்கே கொல்கட்டாவில் எப்படி தெருவில் சில பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே யூஎஸில் பல பேர் இப்போ தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவன்லாம் என்ன பண்ணுவான், நமக்கு எப்படி வேலை இல்லாமல் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அங்கே பல பேர் சுட்டுக்கிட்டு வேற இருக்காங்க. நம்ம அதை பார்க்குறோம். நிறைய இந்தியன்ஸாக தேடி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க வந்து வேலையிலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் தான் முதல்ல அவங்களுக்கு தான் எல்லா வேலை வாய்ப்பு எல்லா சலுகையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலே பாதி வேலைகள் வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிட்டு வருது. இன்னும் இவங்களால் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டிலேருந்தும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சொந்த மாநிலங்களுக்கு போயிடுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது நடக்கும். அது எவ்வளோ வருஷங்கள் நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கணும்.
அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே தான் வந்தாகணும். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் என்ன இருக்குது, இங்கே வாக்கு அரசியல், விளம்பர அரசியல், இங்கே இருக்கிற மலை இதெல்லாம் போயிட்டுருக்குது. நீங்கள் இப்போ போயிடுவீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்க்கையில் பல மலைகள்லாம் இருக்காது, ஆறுகள், ஏரிகள், குளங்கள்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள், அது ஏற்கனவே சதுப்பு நிலங்கள் வந்து காணாமல் போயிட்டுருக்குது. சதுப்பு நிலங்கள்லே பல ஆக்கிரமிப்புகள் நடக்குது. சதுப்பு நிலங்கள் குப்பை கூடங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் அழைச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்து வாழ்வீங்க? வெறும் வீடு கட்டடங்கள் மட்டும் வச்சு வாழ்ந்துட முடியாது. ஏன்னா சுற்றி உங்களுக்கு காற்று வேணும், தண்ணி வேணும். இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, காற்றை மாசுபடுத்துகிறாங்க, தண்ணியை அழிக்கிறாங்க, இல்லை மாசுபடுத்துகிறாங்க. உணவுன்றது வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற விவசாயத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டையோ இல்லை இன்னொரு நிறுவனத்தையோ நம்பி இருக்கக்கூடிய சூழலுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அவன் எனக்கே பத்தலைப்பா உனக்கு அனுப்ப முடியாதுன்ட்டா நம்ம எல்லாரும் பஞ்சத்துக்கு போயிடுவோம், நேரடியாக பஞ்சத்துக்கு போயிடுவோம். ஏன்னா இப்போவே வெங்காயம் இந்த சில பொருட்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. இங்கே உற்பத்தி ஆகிறது குறைஞ்சி போனனால இங்கே இருக்க தேவைகளே பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா 140 கோடி மக்கள் வச்சுக்கிட்டு முதல்ல என்ன அவன் செஞ்சுருக்கணும், 140 கோடி பேர் இருக்காங்கன்னா முதல்ல உணவு, தண்ணி இதை தான் வந்து அதை தான் சரிப்படுத்தியிருக்கணும். அதுதான் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கணும், இல்லை சேமித்து வச்சுருக்கணும். தண்ணியை வந்து உற்பத்தி பண்ணணுன்றது நம்ம வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றலாம். ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். இயற்கையாக வரக்கூடிய மழையை பாதுகாக்கணும், அதுக்கான வழித்தடங்களை பாதுகாக்கணும், அந்த வழித்தடங்களை ஆக்கிரமிச்சு அதை கட்டணும். அதெல்லாம் செய்யாமல் இருக்க அந்த வழித்தடங்களை ஆக்கிரமிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. நீர் வந்த பாதையவே மூடுறாங்க. இங்கே என்னென்னா கொசஸ்தலை ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது சென்னையில். அந்த ஆறு போய் சேரக்கூடிய இடங்கள், அதுக்கான வழித்தடங்களை நம்ம அதானி அவர்கள் அங்கே ஒரு பெரிய இதை போட்டு மறைச்சி வச்சுருக்கிறாரு, போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாரு. அந்த பாதையவே காலி பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னது பாலமா இல்லை அது வந்து அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை எனக்கு சார் டக்குன்னு தோண மாட்டேங்குது. அதாவது ஒரு அது பாலம்னு சொல்ல முடியாது, அது வந்து அவருடைய கட்டடத்தை ஒன்று அதாவது வழிமறைச்சி கட்டி வச்சிருக்கிறாரு. அது வந்து என்னென்னா அதுக்கு இப்போ இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் துறைமுகத்தெல்லாம் அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து அவங்க சொல்கிற வச்சா தான் சட்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அவங்க இப்போ தான் இப்போ மின்சாரமும் அவங்கக்கிட்டேருந்து வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம டேட்டா வாங்குகிறோம், ஒருத்தர்கிட்டேருந்து மின்சாரம் வாங்குகிறோம். ஏன்னா இப்போ எல்லாமே அவங்க கட்டுப்பாடில் தான் இருக்கும். டேட்டா நாளைக்கு அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னா பாதி பேர் இங்கே ஒன்றும் நெட்வொர்க்கே வராது. இவர் வந்து துறைமுகம்லாம் நான் கட்டுப்படுத்துகிறேன், இங்கேருந்து பொருட்கள் வரக்கூடாது போகக்கூடாது பண்ணார்னா அது அவ்வளோதான், ஸ்தம்பிச்சு போயிடும். இப்போ எல்லாமே தனி முதலாளிகள் நிறுவனங்களுக்கு கிட்ட போயிட்டுருக்குது. அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனி முதலாளிகள் நிறுவனங்கள் போகுது. நாளைக்கு அவன் வச்சா தான் சட்டமாக இருக்கும், அவன் வச்சா தான் ரேட்டாக இருக்கும். இப்போவே இந்த டேட்டா ரேட்டெலாம் முதல்ல இலவசம்னாங்க, அப்புறம் 6 மாதத்துக்கு இலவசம் சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஏற்றுனாங்க. இப்போ அவங்க வைக்கிறது தான் விலை. ஏன்னா அதில் இங்கே சரியான விலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தவனெல்லாம் முடிச்சு விட்டாங்க. இல்லை ஒன்று சேர்த்துருவாங்க மெர்ஜர்னு சொல்லிட்டு, இல்லை அவங்களே நட்டமாயிருச்சுன்னு மூடிட்டு போயிடுவாங்க. இவங்க அதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யாருமே இல்லை. இப்போ நம்ம வந்து விலையை ஏற்றுவோன்னு ஏற்றுறாங்க. அதான் நடக்குது. அதனால தான் இலவசம்னு எங்கேயாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது, போகக்கூடாது. இலவசம்னாவே அங்கே ஏதோ ஒரு செயல் இருக்குது, உங்களை பிடிக்கிறதுக்கான செயல் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இவன் வந்து இந்த கட்சிகளும் சரி, இவங்க கொடுக்குற இலவசம் வந்து உங்களுடைய வாக்கை பிடிக்கிறதுக்காக வச்சிருக்க வேலை, புரியுதுங்களா. வாக்கை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் நீங்கள் அல்லோல் படணும். இந்த ஆட்சியில் நம்ம என்னென்னலாம் அல்லோல் பட்டிருக்கோன்னு தெரியும். செவிலியர்கள் தெருவில் வந்து போராடினாங்க, ஆசிரியர்கள் வந்து தெருவில் வந்து போராடினாங்க, அரசு ஊழியர்கள் வந்து தெருவில் வந்து போராடினாங்க, அப்புறம் ஜாக்டோஜி அமைப்பு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஹார்டிகல்ச்சர், இன்னும் பல்வேறு துறைகள்லேருந்து தெருவிலேருந்து போராடிருக்காங்க. விவசாயிகள் போராடினதை பார்த்தோம், மாணவர்கள் போராடினதை பார்த்தோம், மீனவர்கள் வந்து அழுததையும் போராடினதையும் பார்த்தோம். இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் நம்ம இதோட தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி அதை அடிச்சுக்கிடுச்சு என்னென்னமோ பண்ணாங்க. அதனால் ஏகப்பட்ட போராட்டம். இந்த போராட்டங்கள்லாம் நான் நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி, இந்த போராட்டம் நிப்பாட்டணும் அவசியம் இல்லை. இந்த போராட்டங்கள் நடந்த விஷயங்களை பற்றி நான் இதெல்லாம் சரி பண்ணுவேன். இந்த போன தடவை இதெல்லாம் நடந்து போச்சு, நான் இத்தனை ஊழியர்களை நான் வந்து நிரந்தரமாக்குவேன். ஏதோ ஒரு அறிவிப்பு, நான் இத்தனை நம்ம மருத்துவர்களை இல்லை செவிலியர்களை நான் வந்து நிரந்தரமாக்குவோம், இல்லை பணி நிரந்தரமாக்குவோம், பணி நிரந்தரத்துக்காக அவங்க போராடினாங்க, நாங்கள் பணி நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் வந்துச்சா? கிடையாது. அதை பற்றிலாம் பேச்சே இல்லை. தூய்மை பணியாளருக்கு ஊதிய உயர்வு, இல்லை வந்து நான் வந்து செவிலியருக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறேன், இல்லை செவிலியருக்கு இந்த நிரந்தரமாக்குறேன், இல்லை வந்து இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து போராடினாங்க. அது ஒரு பெரிய போராட்டமாச்சு.
அப்புறம் அதில் இடைநிலை ஆசிரியர்கள் சொல்லி அவங்க ஒரு அதில் வந்து அவங்களுக்குலாம் நான் நிரந்தரமாக்குவேன், இல்லை ஊதியம் உயர்வு கொடுப்பேன், இல்லை அந்த ஒரு தேர்வு ஒன்று நடத்தி தான் எடுக்கிறாங்க, அந்த தேர்வை நான் தூக்குவேன். இந்த மாதிரி நீட்டை பற்றி பேசவே இந்த தேர்தல் அறிக்கையில். இது மாதிரி ஏகப்பட்ட முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு 8000 ரூபாய்க்கு நான் கூப்பன் தரேன், நீங்கள் போய் அவன் வாங்கிக்கிங்க, இல்லை அதில் வந்து 8000 ரூபாய்க்கு எங்கே போய் நீங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்குவீங்கன்னு தெரில. அது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், இது என்ன குவாலிட்டின்னு தெரில, இல்லை 60 ரூபாய்க்கு கிடைக்குமானே தெரில. 8000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கிங்க. 8000 ரூபாய்க்குள்ள என்ன வாங்க முடியும்? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அவனை இது ஒரு லிஸ்ட்டு, இதில் நீங்கள் எது வேணால் போய் வாங்கிக்கலாம். இதை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஒரு தடவை கொடுக்க போகிறீங்க, இந்த கூப்பனை மாதம் மாதமாக கொடுக்க போகிறீங்க. இது இப்போ சரி, நான் இல்லை, ஒரு பாமர மக்கள்னே வச்சுப்போமே. ஸோ அவங்க வந்து போய் இதை வாங்குறாங்க. முழு அமௌண்ட்டு அது பத்தாது. ஏன்னா அவன் வந்து வைக்கிற விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 20,000, 30,000 விற்றுட்ருக்கான். இந்த 8,000 வச்சு மிச்சமான அவனில் போடணும். இதன் மூலமாக நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க, அந்த நிறுவனங்கள் கூட ஒரு டைப் பண்ணுவீங்க. அதான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, அது கடைகள் அப்படின்ட்டிங்க. இப்போ அவன்கிட்ட போய் அவன்கிட்ட ஒரு பேரம் பேசுறது, பாரு உனக்கு இவ்வளோ வியாபாரம் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு டீலை கொடு அப்படின்னு அங்கிட்டு போய் இன்னொரு பக்கம் இன்னொரு பேச்சு நடக்கும். அதான் நடக்கும். அது வெளிப்படையாக இங்கே வந்து இப்படி சொல்லிட வேண்டியது. இங்கே 8,000ன்றது, இந்த 8,000 அவன்கிட்டே வாங்கி இங்கிட்டு கொடுத்துட வேண்டியது. அவன் என்ன பண்ணுவான், அந்த இப்போ விலைகளில் ஏற்றி வச்சு அப்படியே அவன் அந்த லாஸ் வராத மாதிரி அவன் மேனேஜ் பண்ணிடுவான். கடைசியில் யார் முட்டாள்னா மக்கள் தான் முட்டாள். நீங்கள் இங்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அங்கிட்டு ஏதாவது டீல் பேசி வாங்கிடுவீங்க. அவன் இங்கிட்டு இந்த கூப்பனை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவன் அந்த விலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஏற்றினா தெரிஞ்சு போயிடும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அதை மொத்தமாக சரி பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அவன் திரும்ப எடுத்துருவான். அந்த ரிட்டனை, அந்த கொடுத்த காசை எடுத்துருவான். இப்போ யார் இதில் முட்டாள்? மக்கள் தான் முட்டாள். இது அவங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க முட்டாளாக்கப்படுறாங்க. அதை தெரியாமல் அதை கேட்டுட்டு கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கு திரும்ப வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு என்னமோ இந்த கட்சிகளுக்கே திரும்ப வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு, நாட்டை வந்து கூறு போட்டு விற்கிறவங்ககிட்டே வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டை போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ நீங்கள் போய் சேர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் அடுத்த சந்ததியரையும் சேர்த்து முடிச்சு விட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்கும் சேர்த்து குழி தோண்டிட்டுருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை பற்றி. இது ஒரு முதல் காணொலியிலே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். முதல் காணொலினா தேர்தல் அறிக்கையை பற்றி முதல் காணொலி. நம்ம என்ன நிறைய பல்வேறு விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்கல, நான் வந்து ஒவ்வொரு காணொலியாக வெளியிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நம்ம வந்து சந்திப்போம். அது முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மன்னன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு அரசன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தகுதி இருக்குது. சும்மா கண்டவன்லாம் வந்து அங்கே உட்காந்துட முடியாது. ஆனால் இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டவங்கலாம் வந்து அங்கே உட்காடுறாங்க. இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த 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 இதே இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும், அப்படி தான் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது. சரி, அதை கூட விடுங்க. வேறு மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த அரசனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஆளணுன்றது நம்மளோட கருத்து. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஆளணும். அதுதான் வந்து சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை எங்கே வந்து வேணாலும் ஆளலாம் தானே சட்டம் சொல்லுது, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆளலாம், இந்த தேசியத்தை சேர்ந்தவங்க யார் வேணாலும் ஆளலாம் தான் சட்டம் சொல்லுதுன்னு நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட, ஒரு மன்னனாக இருக்கணும், ஒரு அரசனாக இருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. தகுதியே இல்லாத ஆளை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுட்டு இவர் தான் தகுதியான ஆளுன்னு அவங்க ஊடகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஓட்டு வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி விளம்பர அரசியல், வாக்கு அரசியல் நடக்கும். அதுக்கு கவர்ச்சிகரமாக சில திட்டங்கள் வரும். அதை பார்த்து தான் நீங்கள் காலங்காலமாக ஓட்டை போட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. ஒரு மன்னனுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செயல்படணும். ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் பசி பஞ்சங்கள் வரக்கூடிய காலங்கள். ஏற்கனவே நோய் வந்துட்டு போயிடுச்சு, திரும்பவும் வரும். பல்வேறு நோய்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது இந்த COVID-19 அப்படின்ற இந்த கொரோனா நோய். ஆனால் அதுவும் வந்துருச்சு. அதனால் லாக்டவுன் வந்தது எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அது மாதிரி இன்னும் சில நோய்கள் எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பசி பஞ்சம் பட்னி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் விளைநிலங்கள்லாம் போயிட்டு இருக்குது, விளைச்சல் கம்மியாக இருக்குது, மழை ஒழுங்காக வர மாட்டேங்குது. நீங்கள் மலைகள்லாம் அள்ளி உடச்சி விற்றுட்ருக்கீங்க. ஆறுகள், இந்த நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஒன்றும் அதிகரித்த மாதிரியே தெரியல. அதே மாதிரி அவங்களும் வந்து இயற்கையான உரங்களுக்கு போனால் உடனே மாற முடியாது, படிப்படியாக மாறணும். ஆனால் வந்து செயற்கை உரங்களை போட்டு மண்ணோடைய வளமும் கெட்டு போய் கிடக்குது.
குட்டை பயிருக்கு போனதே தப்பு முதல்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் குட்டை பயிர் தான் இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் அப்படி இல்லை. பெரிய பெரிய பயிர்கள், அதாவது இவ்வளோ குட்டை பயிர்கள்லாம் இந்த ரகமே அவங்க பயன்படுத்தலை. நம்ம மரபு வகைகள் தான் பயன்படுத்தினாங்க. அந்த அந்த இதுக்கு திரும்ப அந்த மாதிரி பயிர்களை தான் நடணும். அதுலேயும் நல்ல உயரமாக வளரக்கூடிய வரப்பு உயர வான உயரம், அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்குது நமக்கு. அதை மாதிரி நம்ம அதை உயர்த்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ குட்டை பயிர்களாக நிறுத்திட்டு வேறு பயிர்கள் தான் நம்ம அந்த உயரமாக வளரக்கூடிய பயிர்களை தான் நம்ம வந்து நெற்பயிர்களை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் வந்து அது உடனே நினச்சோடனே இப்போ எல்லா இடத்துலையும் உடனே மாற்றிட முடியாது. படிப்படியாக தான் மாற்றணும். இலங்கையில் அந்த தப்பு தான் பண்ணாங்க. மொத்தமாக நான் வந்து ஃபெர்டிலைசரை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம், அந்த வேதியியல் ஃபெர்டிலைசர்லாம் தூக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு இயற்கைக்கு மாறுறேன்னு சொன்னாங்க. அது உடனே வளராது. படிப்படியாக தான் மாற்றிருக்கணும். அப்படி பண்ணனால தான் அங்கே பஞ்சம் வந்ததுக்கு காரணமே. அவங்க அந்த ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் அதுவும் ஒரு முக்கிய காரணம். அப்படிலாம் எடுத்தோன்னே கவுத்தோன்னு அப்படிலாம் மாற்றக்கூடாது. படிப்படியாக மாற்றணும். எடுத்தோம் கவுத்தோன்னு மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ மதுக்கடையை டப்புன்னு மூடுறீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த குடிக்கிறவன் வந்து ஆகுமா, அது பரவாயில்ல, அது நம்ம அவங்க நல்லது தான் செஞ்சுருக்கோம். அதனால் அதை பற்றி இப்போ கவலை இல்லை. ஆனால் சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உடனே அங்கிட்டு நான் அந்த செயற்கை உரம்லாம் வேண்டாம், நான் இயற்கை உரத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா போகிறது நல்ல விஷயம். ஆனால் மொத்தமாக முடிச்சு விட்டு போனீங்கன்னா அது உடனே எல்லாம் வராது. கொஞ்சம் நேரம். ஏன்னா இயற்கையாக வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். செயற்கையாக வர்றது நீங்கள் அதிகமாக ஏதாவது ஒன்று போட்டுவீங்க, கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் பயன்படுத்திங்க, நல்லா சீக்கிரமாக வந்துடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தாங்க அங்கே இருக்கிற அதிபர். அவர் வந்து நம்ம பேச தேவையில்லை. அவர் ஒரு இனத்துரோக செயல் செஞ்சவர். அவர் அதனால தான் அழிஞ்சு போனார். அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள், தவறானது, கொடுங்கோன்மை, அதனால் அவர் அழிஞ்சு போனார். அழிஞ்சு போனார்னா ஆட்சியிலே இனிமேல் வர முடியாது. அதனால மக்கள் அவன் வீட்டுக்குள்ளாரே பூந்து அடித்தது, அந்த அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் மக்களுக்கே தெரியும். அவங்க மக்களே எதிராக இருந்தாங்க. வெளியாட்கள் கூட இல்லை, தமிழர்கள் கூட இல்லை. வெளியாட்கள்னு நான் சொல்கிறேன், தமிழர் வெளியாட்கள் இல்லை. தமிழர்கள் தான் அந்த மண்ணோட பூர்வக்கூடிய மக்கள். இவங்க தான் வெளியிலேருந்து வந்தவங்க. இங்கே இருக்கவங்களே சில பேர் தெரியாமல் அந்த இதில் மாறிட்டாங்க. அது வேறு விஷயம். நான் சொல்கிறது இப்போ அவங்க வந்து நம்மளை தான் வெளியாட்கள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்காக சொன்னேன். சரி, இப்போது நம்ம வந்து இன்னும் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி, இன்னும் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது. நம்ம பேசுவோம். ஆனால் நான் வந்து மன்னர்களுக்குன்னு தகுதி இல்லாத ஆட்களை கொண்டாந்து அரசவையில் உட்கார வச்சுருக்கீங்க. அது வந்து ரொம்ப காலமாக நடக்குது. அதுலேயும் இந்த ஒரு 70 ஆண்டுகளாகவே வந்து அதில் நம்ம வந்து இந்த காமராஜர் ஆட்சியை வந்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். அவரோட ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அவரும் சில தவறுகள் செய்திருக்கிறார். இந்த மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும்போது சும்மா சில பகுதிகளெல்லாம் நீங்கள் வச்சு அவர் இந்திய தேசியம் அந்த இதில் இருந்தனால அவருக்கு இதெல்லாம் புரியலை. சில விஷயங்கள் புரியலை. அது இன்றைக்கி பிரச்சனையாக வருது. அந்த காவிரிலாம் இங்கே இருந்திருக்க வேண்டியது, பெங்களூர்லாம் இங்கே இருந்திருக்க வேண்டியது, தமிழ்நாடோட இருந்திருக்க வேண்டியது. இந்த பக்கம் கேரளாவில் சில பகுதிகள் தமிழ்நாடோட இருந்திருக்கணும். அந்த பக்கம் ஆந்திராவில் இந்த திருப்பதிலாம் நம்ம பக்கம் இருந்திருக்கணும். வாரி வழங்குற மாதிரி வழங்கி விட்டு போயிட்டார். அதனால் வந்த பிரச்சனைகள். நாங்கள் அங்கங்கே அந்த நீர், மலைகள், நதி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன். முதல்ல இங்கே இருந்தது தானே, எதுக்கு நம்ம அங்கே கொடுக்கணும்? மெட்ராஸ் பிரசிடென்சி போது இங்கே தான் பெரிய அது இடமே இருந்தது. இவர் அதை சரியாக செய்யலை. அதான் அவர் நல்லதும் செஞ்சுருக்காரு. தெரியாமல் செஞ்சாரா இல்லை தெரிஞ்சு செஞ்சாரா இதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் படிக்க வச்சார், பள்ளிக்கூடங்களை திறந்து. அந்த விஷயங்களில் அவர் சிறந்தவர். அந்த இதில் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். சில பேர் வந்து குடிப்பவங்களை திறந்து குடிக்க வச்சாங்க, அது அவங்களோட பெருமை. ஆனால் அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க பேரை வச்சுப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டில்களில் அவங்க பேரை போட்டு வந்தால் அது சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அது செஞ்சது அவங்க தான். ஆனால் அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க சிலைகளை வச்சுப்பாங்க. அவங்க பேரில் பேருந்து நிலையம் திறந்துப்பாங்க. எல்லா இடங்களையும் அவங்க பேர் வச்சுப்பாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களோட சுயலாபம் அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க, மக்களை பற்றிலாம் யோசிக்கல, புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அவங்க மிகப்பெரிய ஒரு நாசக்கார திட்டத்தை வேற ஒருத்தவங்க செய்கிறாங்க. இவங்கெல்லாம் செய்கிறவங்க, செய்ய சொல்கிறவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம அதை பற்றி வேறு ஒரு காணொலியில் தெளிவாக பேசுவோம். இந்த செய்கிறவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதை பார்த்தே இவ்வளோ பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களா இல்லை யாரும் சொல்லி செய்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சொல்லி தான் செய்கிறாங்கன்றது தான் விருப்பப்பட்டு செய்கிறது கொஞ்சமாக இருக்கும். ஆனால் சொல்லி செய்கிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த சொல்கிறது யார் அப்படின்றத நம்ம வேற ஒரு காணொலியில் பார்ப்போம். ஏன்னா அவன் தான் உண்மையான எதிரி. இவங்கெல்லாம் வந்து அவன் தான் வந்து எய்கிறவன், இவங்கெல்லாம் வந்து எய்து விடுறவன். இவங்கெல்லாம் வந்து அம்பு. இந்த அம்பை மட்டுமே பார்த்துட்டு எங்கேருந்து எய்து விடுறாங்கன்னு தெரியாமல் இருந்தால் அது முட்டாள்தனம். அதை தான் இந்த மக்கள் செய்கிறாங்க. நம்ம அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். ஏன்னா அவங்கள அழிச்சா தான் இந்த அம்புகள்லாம் வராது. அங்கே முடிச்சு விட்டா தான் இங்கே வராது.
ஆனால் அவங்கள இப்படி அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மறைமுக கூட்டமாக இருந்து செயல்படக்கூடியவங்க. அப்படிலாம் அவங்க கண்ணு முன்னாடி எதுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்படணும். அவங்கள எப்படி வெளியேற்றுவது அப்படின்றது. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நம்ம முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை பார்த்து மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் 8,000 ஒருத்தர் தராரு, ஒருத்தர் 10,000 தராரு, ஒருத்தர் 2,500 தராரு, ஒருத்தர் மாநிலம் பூரா இலவசமாக பேருந்துன்றாரு. நீங்கள் இப்போவே அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்கே கொடுத்தா நம்ம வீட்டுக்கு அதிகமாக பணம் வரும்? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக. சில பேர் எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு என் தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அதாவது தலைவன் தான் முக்கியன்றது தப்பு இல்லை, ஆனால் தலைவன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமாலேருந்து வந்து ஒரு அரசியல் வந்திருக்கிறாரு. அவருக்கு அரசியல் அனுபவம் கம்மியாக தான் இருக்குது, அரசியல் ஞானமும் கம்மியாக தான் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த கரூர் சம்பவம், அது வந்து அவ்வளோ மோசமாக நடந்திருக்குது. அதோட ரொம்ப முக்கியம், அவர் இன்னும் வந்து அவரோட கொள்கையே தப்பாக இருக்குது. முதல்ல வந்து ஒன்று திராவிட கொள்கைன்னு சொல்லுங்கள், இல்லை தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லுங்கள். அங்கேருந்து பாதியை பிச்சை எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து பாதியை பிச்சை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு காம்பினேஷனாக ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்துருக்கீங்க. தாவேக்கான்றது ஒரு மிக்சர் கட்சி. எந்த மிக்சர் கட்சினா கொள்கை மிக்சர் கட்சி. தமிழ் தேசியம் கொள்கையை கொஞ்சம் எடுத்துக்க வச்சுக்க வேண்டியது. இந்த பக்கம் திராவிடம் திராவிடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கொள்கைகள் எடுத்துக்க வேண்டியது. ரெண்டையும் போட்டு ஒரு மிக்சர் மாதிரி கலவையாக ஆக்கி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கட்சி பேர் வச்சு கொடுத்துருக்கிறது தான் தாவேக்கா. அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதை தான் வந்து சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, அதனால் நடுநிலை நினைப்பேன்னா ஏதாவது லாரி வெளியே வந்து அடிச்சுட்டு போகிற போகுது அப்படின்னு சொன்னார். அது வந்து நக்கலாக சொல்லியிருப்பார். ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் அங்கேருந்து பாதி கொள்கை எடுத்துக்க வேண்டியது, இங்கேருந்து பாதி கொள்கை எடுத்துக்க. உங்களுடைய அந்த முக்கியமாக நீங்கள் காட்டக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கே தெளிவில்லைன்னு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிட்ட அம்பேத்கர் எடுத்துக்கிறீங்க, அங்கிட்ட காமராஜர்ன்றீங்க, இங்கிட்டு என்னன்னா தான் சம்மந்தமே இல்லாமல் இவங்கள கொண்டாந்துருக்கீங்க, வேலுநாச்சியார் அவர்களை. ஸோ நீங்கள் அதான் புரியுது. நீங்கள் ஒன்று தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் பக்கம் நிற்கணும். நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த ஐக்கானெல்லாம் வச்சு இவங்களுக்கு பின்னாடி ஒரு வாக்கு இருக்குது, அந்த வாக்கு வங்கியை தான் நீங்கள் குறி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு மிக்சராக வச்சுருந்தோம்னா இவன் ஓட்டும் நமக்கு வரும், அவன் ஓட்டும் நமக்கு வரும். அந்த கணக்கு தான் உங்கள் கணக்கு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ் தேசியம்னா அவன் அந்த மக்கள் மட்டும் தான் நமக்கு ஓட்டு போடுவான், திராவிடம்னா இந்த மக்கள் மட்டும் தான் போடுவான், தமிழ் தேசியம் ஓட்டு பூரா போயிடும். தமிழ் தேசியம் பக்கம் போனால் திராவிட ஓட்டு போயிடும். அப்போ இங்கிட்டிருந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அங்கிட்டிருந்து கொஞ்சம் அள்ளி போட்டு மிக்சராக எடுத்துக்கொண்டு மக்கள் நீட்டினா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் உங்களுடைய கால்குலேஷன். அந்த மிக்சரை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்ருக்கீங்க. இது போக உங்கள் ரசிகர்கள் ஓட்டு வேறு வரும்னு ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. அதனால் இது அதோட சேர்த்து இந்த கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை. இப்போ என்னென்னா இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு வந்து பிரியும். இப்போ என்ன நடக்கும்னா ஆளாளுக்கு எல்லாம் இப்போ திமுகவுக்கு இவ்வளோ நாள் ஓட்டு செலுத்திட்டு இருந்ததில் ஒரு பெரும்பான்மையான விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அங்கேருந்து கிளம்பி அப்படி விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவான். இதான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவான். இதான் நடக்கும். இப்போ அங்கேயும் ஒரு ஓட் ஷேர் குறையும். புதுசாக யாரும் அங்கே போய் சேர்றது ஆட்கள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அங்கே இருந்த கூட்டங்கள்லேருந்து ஒரு பெரும்பான்மையான ஓட்டு அப்படி வெளியில் வரும். அவங்களாம் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ரசிகைகளும் இருக்காங்கல்ல, அதனால் அவங்கெல்லாம் அப்படி அதுலேருந்து வெளியில் வருவாங்க. ஏன்னா இவர் தான் சொல்லல கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுற அன்றைக்கி நமக்கு இவர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டை போட்டு விட்ருவாங்க, நமக்கு தெரியாது. அதனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இதே நிலைமை அதிமுகவுக்கும் வரும். ஏன்னா அங்கேயும் விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களும் வெளியில் வருவாங்க. ஏன்னா விஜய் அஜித் ரசிகர்கள் தான் அதிகம். இப்போ அந்த கூட்டத்தில் பாதி பேர் இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவர் வந்து இதுக்காக ஜெயிச்சிருவார், பெரிய ஆளாக வந்துருவார்லாம் சொல்ல முடியாது. ஒரு முயற்சி பண்ணுறாரு, எப்படின்றத பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியும் நீங்கள் நம்பி போக முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு மிக்சர் கட்சி, கொள்கை மிக்சர் கட்சி. அந்த கொள்கை கலவை கட்சியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே ஒன்றும் தெளிவாக இல்லை. ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், ஒரு கூட்டத்துக்கு எப்படி அனுமதி வாங்கணும், கூட்டத்தில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், எப்படி ஒரு தேர்தல் அனுமதி வாங்கணும், பிரச்சாரத்துக்கு எதுவுமே அவங்களுக்கு சரியாக தெரியல. அதோட ரொம்ப முக்கியம், அவங்க கொள்கையே தெளிவாக இல்லை. இந்த மாதிரி தலைவனுக்கு கொள்கையே சரியாக தெரியலன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களை கொண்டு போய் ஏதாவது பிரச்சனைகளை தள்ளி விட்டுரும். அதனால் அதிலெல்லாம் போகாதீங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் இன்னும் தெளிவே அடையவில்லை. அதே நேரத்தில் இந்த ரெண்டு கட்சிக்கு அதுக்காக சரின்னு சொல்ல வரல. இவங்க காலங்காலமாக இங்கே வந்து ஏமாற்றிக்கிட்டு, இவர்கள் நம்மவருக்கானவர்களே கிடையாது, அதான் தமிழர்களுக்கானவர்களே கிடையாது. அதனால் தமிழர்கள் சொல்லிப்பாங்க, அதுலேயும் ஒரு சில தமிழர் இருக்காங்க, எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர்னு சொல்லுவாங்க.
ஆனால் அவங்க நடவடிக்கைகள்லாம் அப்படி இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த தமிழர்கள், புரட்சி தமிழர்கள் இருந்த பீரியடில் தான், இந்த நேரத்தில் தான் இங்கே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இதே கட்சி 91, 92களில் இவங்களுக்கு மேலே ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் தான் பல்வேறு கொடுமையான சம்பவங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது. வாத்தாச்சி கொடுமைன்னு அது நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு படமாகவே வந்திருக்குது, விடுதலைன்ற படம். ஸோ இது மாதிரி நம்ம இந்த கட்சியினோட அதுக்காக 2 கட்சியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சதில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, 99ல் ₹2 கூலி உயர்வு அதிகம் கேட்டேன்னு தாமிரபரணி ஆற்றுல பல பேரை சுட்டு கொண்டாங்க. ₹2 அப்போ வந்து ₹2 வந்து பெரிய விஷயமா இருந்ததில்லை. ஆனால் ₹2 வந்து அதிகமாக கேட்டாங்கன்னு நம்ம முத்தமிழ் கலைஞர் அவருடைய ஆட்சியில் தான் அது நடந்தது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி 2009 ஈழப்போர், அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்போ நம்ம முத்தமிழ் கலைஞர் தான் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. யாரோ எங்கேயோ சாரான், செத்து போகிறான், போயிட்டு போகிறான், போயில ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு விட்டுற வேண்டியது, போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு, இந்த மாதிரி வார்த்தையை வச்சுக்கினே ஊரை ஏமாற்றிட்டு இருக்க வேண்டியது. அதனால் இந்த மாதிரி நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள், கவர்ச்சிகரமான திட்டங்கள், இந்த வார்த்தைகளில் நீங்கள் வந்து விழுந்துறீங்க. அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில திட்டங்களை செய்கிற மாதிரி கண் முன்னாடி காட்டுறாங்க. ஆனால் வந்து அது உண்மையிலே அந்த திட்டங்கள்லாம் ஒழுங்காக போய் சேருதான்னு தெரியல. சில வந்து இந்த திட்டங்கள் செய்கிறது எதுக்குன்னா, உங்கள் வாக்கை வாங்குறதுக்கு தான். அவங்க உண்மையிலே உங்களுக்கு என்ன திட்டங்கள் செஞ்சுருக்கணும்னு தான் நான் ஆரம்பத்தில் இந்த காணொலியில் பேசியிருப்பேன். எதெல்லாம் செய்யணுமோ அதை பற்றிலாம் பேசவே இல்லை. எதெல்லாம் தேவையே இல்லையோ அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் ஒத்துக்கிறேன், இந்த நிவாரண தொகை ஏற்றுனது, இந்த 1000 மாற்றினேன், இந்த மகளிர் உரிமை, இதெல்லாம் நான் உடன்படல. இந்த நிவாரண தொகைகள்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் தேவை தான். முதியோருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்களா, அது ஒத்துக்கலாம். ஏன்னா அவர்களால் போய் உழைச்சி சம்பாரித்து சாப்பிட முடியாது. அவர்களுக்கு உதவி, அது வந்து அங்கே அதிகமாக உயர்த்திருக்கிறோம். அங்கே என்ன உயர்த்திருக்கீங்க, 1200 ₹2000 தான் உயர்த்திருக்கீங்க. யாருக்கு, ஏன்னா அவங்களால போய் உழைச்சி சாப்பிட முடியாது. அவங்கள பார்த்துக்கிறவங்க, இப்போ அவங்களோட பிள்ளைங்க ஒழுங்காக பார்த்துக்கிறதுங்களா கூட தெரியாது. இன்னும் நீங்கள் அந்த முதியோர் இல்லங்கள்லாம் வந்து அதுக்கு ஏதாவது இப்போ செஞ்சுருக்கணும். அதெல்லாம் அந்த அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் அதை அதிகப்படுத்தியிருக்கணும். அவங்கள அங்கே பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதுக்கு என்ன திட்டங்கள்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. முதியோர்களுக்கு வந்து சும்மா அந்த உதவி தொகையை மட்டும் சொல்லிட்டு விட்டீங்க. அவர்களுக்கு இப்போ அம்போன்னு சில இடங்கள்லாம் கைவிடப்படுறாங்கல்ல, அதெல்லாம் நடக்குது. எங்கேயோ பல இடங்களில் அப்பா அம்மா பார்த்துக்காம அம்போன்னு கைவிட்டுறாங்க. அதில் அவங்க துணை இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு துணை இருந்தால் பரவாயில்ல. அப்படி யாராவது ஒருத்தர் இல்லாமல் சிங்கிளாக இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களாம் அம்போன்னு கைவிடப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இந்த 2500 அவங்களுக்கு உதவிடுமா? மாநிலம்னா எல்லாம் கலந்தது தான், எல்லாமே இருப்பாங்க. திருநங்கைகளுக்கு சிலது சொல்லியிருந்தீங்க, விருதுன்னு சொல்லியிருந்தீங்க. விருது மட்டும் அவங்களுக்கு போதுமா? அவங்களுக்கான வாழ்வாதாரமே சரியாக அமையலை. எங்கே போனாலும் ஒரு ₹10 கொடு, கையை தட்டிட்டு ₹10 ₹5 கொடுத்து இன்னமும் அதை பார்க்குறோம்ல. பேருந்து நிலையங்கள்லாம் இன்னமும் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் நீங்கள் எப்போ அவங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்து அவங்களுக்குலாம் வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க? இப்படியே தான் வருஷக்கணக்காக அவங்க அப்படி கை தட்டி காசு வாங்கிட்டு, இல்லை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு காசு வாங்கி தெரியணுமா? அவங்களுக்குலாம் ஒரு உருப்படியான தண்ணி உங்கள் ஆட்சியில் தான் அது நடக்குது. இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் நடந்திருக்குது. இப்படி தான் அவங்க 60-70 வருஷமாக வச்சுருக்கீங்க. அவங்களெல்லாம் மனுஷங்களாகவே மதிக்கிறது இல்லை. ஆனால் விருது மட்டும் கொடுக்குறேன்னு ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு 4 பேருக்கு விருதை கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் மிச்ச ஆட்களுக்கெல்லாம் என்ன பலனு? ஏன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்குறோம் இன்னமும் அந்த மாதிரி 5க்கும் 10க்கும் ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் அவங்கள வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ஒழுங்காக வேலை கொடுக்கல, அவங்கள ஒரு ஒரு மதிக்கிறது கிடையாது. சும்மா இந்த விருது கொடுத்துட்டா மதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரத்தை சரி பண்ணியிருக்கணும். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை பேச வேண்டியதெல்லாம் பேசாமல், நான் 8000 கொடுக்குறேன், நீங்கள் போய் ஓவன் வாங்கிங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இது நல்லாவே எனக்கு தெரியுது. தெரியாத மக்களுக்கு தெரியட்டும் தான் இந்த காணொலியை போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க நடந்துங்க. நான் எந்த கட்சியை நான் வந்து இந்த கட்சியை போய் பண்ணுங்கள், அந்த கட்சியை பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. ஆனால் இருக்கிற கட்சிகளில் சரி எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னா, நான் எந்த கட்சியும் நான் வந்து இதை போய் பண்ணுங்கள், அதை பண்ணுங்களேன். ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிற தேர்தல் அறிக்கையை வச்சு பார்க்கும்போது, இருக்கிற தேர்தல் அறிக்கையில் யாரோட தேர்தல் அறிக்கை உண்மையிலே மக்களுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது உண்மையிலே நாம் தமிழரோட கட்சியோடது மட்டும்தான் மக்களுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற கட்சியெல்லாம் வந்து வாக்கு அரசியலும் விளம்பர அரசியலும் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இவங்க தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக நிற்கிற மாதிரி தெரியுது. இதில்
தாவேகா கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து முழுக்க திராவிடம் கிடையாது. அவங்க தான் கொள்கையே ஒரு மிக்சர் கொள்கையாச்சே. தமிழ் தேசியத்திலேருந்து சிலது அள்ளி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களும் சில தமிழ் தேசிய சாதகமாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த 75% தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு. அப்படி செய்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி மற்ற வரிகள் ஏதோ குறைக்கிறதா ஏதோ பேசியிருக்காங்க. அது அப்படி கூறப்பட்டிருக்கு. அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம்னு தெரியல. அது பார்த்தா தான் தெரியும். அதனால் அவங்க வந்து ஒரு மிக்சர். உங்களுக்கு வந்து பியூராக தமிழ் தேசியம் வேணுமா, இல்லை பியூராக திராவிடம் வேணுமா, இல்லை மிக்சர் வேணுமா அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து யார் மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் நல்லது. உங்களுக்கு நல்லதோ இல்லையா, நீங்கள் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவீங்க. உங்கள் சந்ததியினருக்கு அந்த மாதிரி நபர்கள் தான் தேவை. இல்லைன்னா அவங்க வாழ்கிறதுக்கு இங்கே நீர் இருக்காது, இடம் இருக்காது, மலைகள் இருக்காது. மழை இல்லைன்னா மழை வராது. அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாகணும்ல. அவங்க என்ன இந்த பணக்காரங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்க அதுக்கு தான் இப்போ செவ்வாயில் தண்ணி இருக்குதா, நிலவில் இது இருக்குதா, அவங்க இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க? அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு பெருமையாக நியூஸ் வந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணல. உங்களை வேணால் சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அதுலேயும் அவன் ஒரு கமிஷன் பார்ப்பான், காசு பார்ப்பான். அந்த செய்வாங்களே தவிர, நாளைக்கு ஒரு பிரச்சனை இந்த பூமியில் வாழவே முடியாத சூழல் வந்துருச்சு அப்படின்னா அவையெல்லாம் கிளம்பி போயிடுவான். நீங்கள் எப்படி போவீங்க? ஏன்னா அந்த அந்த வந்து வாகனம் வச்சிருக்கவனே அவனாக தான் இருப்பான், இல்லை அதை செயல்படுத்துறவனே அவனாக தான் இருப்பான். அதனால் அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க, வேண்டப்பட்ட ஆளுங்க மட்டும் கூப்பிட்டு போயிட்டு மற்றவங்களாம் அம்போன்னு விட்டு போயிடுவான். அதனால் அவனுக்கு இந்த கோல் இல்லைன்னா இன்னொரு கோல் அப்படின்ற முடிவில் தான் அந்த ஆராய்ச்சியே பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த கோலை விட்டால் முடிஞ்சிச்சு சோழி. உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் அதே தான். இருக்கிறது ஒரு பூமி, அதை வந்து சரியாக பார்த்துக்கணும். அந்த வந்து இவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த திட்டங்கள்லாம் வருது. அதனால் விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலியே. சரி, நான் இதோட என்னுடைய இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்களும் என்றும் வாழ்க. நன்றி.